எல்லாருக்கும் ஓம் சாந்தி. இன்னைக்கு குட் மார்னிங் சிஸ்டர். ரொம்ப அழகான ஒரு டாபிக். பிரம்மா பாபாவை நாம ஃபாலோ பண்றதன் மூலமாக, அவரை பின்பற்றுவதன் மூலமாக சகஜமான புருஷார்த்தம். ஸோ எப்படி நாம சகஜமான முயற்சி செய்யலான்றதுக்கு கூட நாம ரொம்ப ஈஸியா என்ன பண்ணலாம்னா, பிரம்மா பாபானுடைய அவருடைய ஹிஸ்டரியில அவர் நமக்கு செய்து கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பல கர்மங்கள், ஸோ அதை நாம நல்லா தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம கூட நம்முடைய இந்த யோகி வாழ்க்கையில ரொம்ப சகஜமான புருஷார்த்தம் நம்மால செய்ய முடியும். அதுவும் முக்கியமாக நமக்கு இப்போ ஜனவரி மாசம் வரப்போகுது. டிசம்பர்னுடைய எண்டு நாம நோக்கி போயிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் மந்த் பாபானுடைய பிரம்மா பாபானுடைய அவ்யக்தம் அடைந்த நாள், அவ்யக்த மாதம் நம்ம எல்லாருமே சக்திசாலியாக அனுபவம் பண்ண போறோம். ஸோ அதனால பிரம்மா பாபானுடைய பல விஷயங்கள், அவருடைய ஹிஸ்டரி, ஸோ நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் இல்லையா? ஸோ ஆரம்பத்திலேயே நாம எப்படி முதல்ல பாபா வீட்டுக்கு வந்தோம், பாபானுடைய ஞானம் கேட்டோம், பாபானுடைய கோர்ஸ் நம்ம கேட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பிரம்மா பாபானுடைய ஹிஸ்டரி நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். நிறைய மதுபன் கிளாஸஸ்ல பல பேர் பல சீனியர் தாதிஸ் தீதிஸ், பெரிய மூத்த சகோதரிகள் எல்லாருமே அவங்க கிளாஸ்ல நமக்கு நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறதும் நம்ம கேட்டிருப்போம். ஸோ இன்னைக்கு மறுபடியும் நாம பிரம்மா பாபானுடைய அந்த வாழ்க்கை சரித்திரத்தை நாம இன்னைக்கு வெறும் கேட்கறது மட்டும் கிடையாது, நாம நேரடியாக நம்ம முன்னாடி நடக்கிற மாதிரி, நாம லைவ்ல பாக்குற மாதிரி நாம அனுபவம் பண்ணணும். ஸோ அப்படி நாம அனுபவம் பண்ணலாம். ஒரு முறை குல்சார் தாதி ஃபாரின் போயிருந்தாங்க சேவைக்காக. அப்போ தாதி அவங்களுடைய அனுபவம் ஒரு கிளாஸ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் ஃபாரின் சேவைக்காக போயிருந்த போது அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய பிராமண ஆத்மாக்களுக்கு நடுவுல நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது நான் ஒரு முறை அவங்க எல்லார்கிட்டையும் கேட்டேன், நீங்க எல்லாருமே சாக்கார பிரம்மா பாபாவை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ டபுள் ஃபாரினர்ஸ் அவ்வளோ அழகான ஆன்சர் எனக்கு அப்போ சொன்னாங்க அப்படின்னு தாதி ரொம்ப குஷியோட அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணாங்க. ஸோ அந்த கேள்வி எங்களுக்கும் அது கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க என்ன ஆன்சர் பண்ணியிருப்பாங்க ஃபாரினர்ஸ் அப்படின்னு. அந்த கேள்விதான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. ஸோ நீங்க எல்லாருமே பாபானுடைய செல்லமான டபுள் ஃபாரினர்ஸ் குழந்தைகள். ஸோ உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு கொஸ்டின் நானும் உங்க முன்னாடி வைக்கிறேன். நீங்க எல்லாரும் பிரம்மா பாபாவை சாக்காரத்துல பார்த்திருக்கீங்களா? ஓம் சாந்தி சிஸ்டர். சாக்காரத்துல பாக்கல, ஆனால் பிரம்ம பாபா அந்த அவ்வியத்தமான அந்த நாளை நான் உண்மையில மறந்து போனேன். அன்று இரவு பிரம்ம பாபா எங்களோட வீட்டை அப்படியே வீட்டை வந்துட்டார். வந்த உடனே அப்ப நான் எல்லாரையும் கூப்பிடுறேன். இப்ப எல்லாருமே ஒருத்தரும் வரையில, அந்த மியூசிக் எல்லாம் கேட் அடியில நின்று மியூசிக் எல்லாம் ஒழிக்குது, ட்ரம் செட் எல்லாம் ஒழிக்குது, எல்லாரும் வாங்கன்னு ஒரு வரையில. கடைசியா எங்கட ஒரு சேவை செய்யற ஒரு கேர்ள் தான் ஒரு சிஸ்டர் தான் என்ன சொல்றா, அவர்கிட்ட போய் விழுந்து கும்பிடான்னு சொல்லி. அப்ப பாபாக்கு முன்னால போய் நின்று எனக்கு அழுக வந்துட்டுது. பாபாவுக்கு விருப்பம் இல்லத்தானே விழுந்து கும்பிடுறாரு. அப்ப எனக்கு அழுக வந்துட்டுது. அப்ப அவர் சாப்பாடு, பாபாவுக்கு சாப்பாடு கொடுக்க வேணும்னு அவர் அந்த சின்ன கிண்ணம் கொண்டு தண்டையாலேயே எடுத்து சாப்பிட்டுட்டு வீட்டை படுத்துட்டார். எனக்கு இது மறக்க முடியாத சம்பவம். அதுவும் இந்த அவ்வியத்தமான நாள். இப்போ ஒரு நினைக்கிறேன் போன வருஷத்துக்கு முதல் வருஷம், போன வருஷம் அப்படியே கண்டது எனக்கு இன்னுமே மறக்க முடியாத அந்த அவ்வியத்த நாள் வரைக்கும் அந்த பிரம்ம பாபா அப்படியே முன்னுக்கு வாரார். ஓம் சாந்தி. ஓகே, எவ்வளவு நல்ல அனுபவம் ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னும் யாராவது பார்த்திருக்கீங்களா பிரம்மா பாபாவை சாக்காரத்துல? சிஸ்டர் ஏன் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம்.
ஓகே. ஸோ ஒவ்வொருத்தருமே நம்ம எல்லாருமே அனுபவம் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு சிலர் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் இன்னும் உள்ளவே வந்து நெறைய அனுபவங்கள் வந்து சங்கல்பத்திலேயே வந்து நடந்துட்டு இருக்கும். சங்கல்பத்தாலே பேசிட்டு இருப்பீங்க. சிலர் வந்து அன்மியூட் பண்ணி பேசியிருக்கீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். பட் எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும். ஸோ தாதி வந்து கேட்ட அந்த கேள்விக்கு நீங்க எல்லாம் சாக்காரத்துல பார்த்தீங்களா? அப்படின்னு கேட்டதுக்கு, அப்போ வந்து அந்த கிளாஸ்ல இருந்த அப்போ அந்த டபுள் ஃபாரினர்ஸ் பிகேஸ் வந்து ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணாங்க. என்ன சொன்னாங்களா, தாதி நாங்க வந்து அனுபவம் என்கின்ற கண்கள் மூலமாக பிரம்மா பாபாவை சாட்சாத் பார்த்திருக்கோம் தாதி. நீங்களாவது 2 கண்ல பார்த்திருக்கீங்க ஸ்தூல கண்கள்ல. ஆனா நாங்க அனுபவம் என்கின்ற 3வது கண் மூலமாக பிரம்மா பாபாவை நாங்க பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஆன்சர் கொடுத்தாங்க அப்படின்னு தாதி சொன்னாங்க. அப்போ தாதி வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பாருங்க, ஸ்தூலமான இந்த கண்கள்ல பார்க்கக்கூடிய காட்சிகள் கூட நமக்கு பல காலம் போகும்போது மறந்து போயிடும். ஆனா எப்பொழுது அந்த அனுபவம் என்கின்ற அந்த அத்தாரிட்டின்னு சொல்லுவாரு இல்லையா பாபா, அனுபவம் என்பது மிகப்பெரிய அத்தாரிட்டி. சோ அந்த அனுபவம் என்கின்ற ஒரு கண் மூலமாக நம்ம பார்த்து ஒன்ஸ் அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அப்ப லைஃப் டைம் வரைக்கும் நமக்கு வந்து அது மறக்கவே மறக்காது. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து பிரம்மா பாபானுடைய அனுபவ கண்களால நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம் இல்லையா? சோ மீண்டும் அந்த அனுபவத்தை என்ன பண்றோம், இன்னைக்கு ரெஃப்ரெஷ் ஆக்க போறோம். சோ அதனால இன்னைக்கு மிக உயர்ந்த உலகத்தினுடைய மிக உயர்ந்த மனிதர் அப்படின்னு சொல்லலாம். முதல் மனிதர், உலகத்தினுடைய முதல் மனிதர் ஆதி தேவ் அப்படின்னு அவரை நாம சொல்றோம். உலகத்தையே மாற்றக்கூடியவர், உலக பரிவர்த்தனைக்கே முதல் காரணமாக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட ஹையஸ்ட் அத்தாரிட்டி, ஆல்மைட்டி அத்தாரிட்டி பாபானுடைய ரைட் ஹேண்டா இருக்கக்கூடியவர். அவருடைய சரித்திரம் என்கின்ற அந்த சித்திரத்தை நாம இப்போ பார்க்கலாம். இது கேட்கறது மட்டும் இல்லாம மீன்ஸ் வந்து வெறும் காதுகளால கேட்கறது மட்டும் இல்லாம நாம வந்து என்ன பண்ணலாம், அனுபவம் என்கின்ற கண்கள் மூலமாக நாம ஒரு படமாக இப்போ வந்து அவருடைய சரித்திரத்தை நாம வந்து கேட்கலாம். சோ அவருடைய சரித்திரத்தின் மூலமாக எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பாபா வந்து சகஜமான முயற்சியின் மூலமாக நம்பர் 1 ஸ்டேட்டஸ் அடைஞ்சாரோ, மிக உயர்ந்த பதவி, மிக உயர்ந்த அந்த தெய்வீக நிலை அடைந்தாரோ அப்படி நாமும் அவரை பின்பற்றி நடக்கலாம். சோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு எல்லாம் தெரியும், பிரம்மா பாபா அவருடைய லௌகிக பெயர் வந்து தாதா லேக்ராஜ் என்பது அவருடைய பெயர். சோ அவர் வந்து சிந்த், ஹைதராபாத், பாகிஸ்தான்ல அவருடைய ஜென்மம் வந்து ஏற்பட்டது. அவருடைய அப்பானுடைய வந்து அவர் அப்பா வந்து மீன்ஸ் ஸ்கூலினுடைய ஹெட் மாஸ்டரா இருக்காரு. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அவரை வந்து ரொம்ப எல்லாருமே ரொம்ப அன்போடு என்ன பண்ணுவாங்களா, லக்கி பாபு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, லக்கிராஜ் பாபுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இப்படி பல பெயர்களோட அவருக்கு நிறைய மதிப்பும் மரியாதையும் எல்லாருடைய அன்பும் அவருக்கு கிடைச்சிருந்தது. சோ இதெல்லாம் நம்ம வந்து நிறைய கேட்டிருப்போம், நிறைய படிச்சிருப்போம். சோ அவர் வந்து தன்னுடைய வியாபாரத்தின் காரணமாக அந்த காலத்துல 1910 1920 அந்த அந்த 1910 1900 அந்த சமயத்துல வந்து அவரு கல்கட்டாக்கு வரார். ஸோ அன்றைய டைம்ல வந்து கல்கத்தா பார்த்தோம்னா அப்போ இந்தியானுடைய கேபிட்டல் சிட்டியா இருந்தது. இப்போ எப்படி இந்தியானுடைய கேபிட்டல் டெல்லின்னு நம்ம சொல்றோம், அது ஆஃப்டர் 1911க்கு அப்புறமா தான் வந்து டெல்லி கேபிட்டல் ஆனது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியானுடைய கேபிட்டல் சிட்டியா இருந்தது கல்கட்டா தான். அப்ப அங்க கல்கட்டால பாபா வியாபாரத்தினுடைய காரணமாக வரார். ஏன்னா பாபாக்கு கல்கட்டால அவருடைய நெருக்கமான உறவினர்களும் மேலும் அவருடைய நண்பர்களும் சில பேர் இருந்தாங்க. அதனால வியாபாரத்தின் காரணத்தினால பாபா வந்து கல்கட்டா வரும்போது அங்க தன்னுடைய அந்த ஜுவல்லரியினுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார். சோ அவர் தன்னுடைய பார்ட்னரா சேவக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நெருங்கிய நண்பர் அவரோட சேர்ந்து வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறார். சோ அந்த கடையினுடைய பெயர் வந்து என்ன வைக்கிறாங்கன்னா சேவக்ராம் லேக் லக்கிராஜ் சேவக்ராம் அண்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை வந்து வைத்து
வைரம், தங்கம், வெள்ளி இதனுடைய வியாபாரம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஆரம்பிச்சு அந்த காலத்துல இந்த கடை வந்து எங்க வச்சிருக்காரு பாபான்னு பாத்தீங்கன்னா கல்கட்டானுடைய மெயின் சிட்டி. அந்த சிட்டில வந்து ஒரு இடம் சொல்றாங்க, எதுன்னா சிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிட்டி மார்க்கெட் அப்படின்ற இடத்துல வந்து 7 ஃப்ளோர்னுடைய பில்டிங் வித் லிஃப்ட். அந்த காலத்துல நீங்க நினைச்சு பாருங்க, இதெல்லாம் 1900 1910 அந்த டைம்ல பாபானுடைய கடை இருந்தது, பாபானுடைய ரெசிடென்ஸ் இருந்த இடம். அப்பவே வந்து 7 அடுக்கு மாடி, அதுல லிஃப்ட் வசதியுடன் இருந்த அந்த இடத்துலதான் பாபா வந்து தன்னுடைய கடை வந்து ஸ்டார்ட் பண்றார். அந்த 7 அடுக்கு மாடியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் பாபானுடைய ஷாப் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாபானுடைய ஷாப் இருந்தது. செகண்ட் ஃப்ளோர்ல பாபானுடைய ஃபேமிலி ரெசிடென்ஸ் இருந்தது, பாபானுடைய வீடு இருந்தது. 3வது மாடியில அவருடைய பார்ட்னர் இருக்காரு இல்லையா, சேவக்ராம், அவருடைய வீடு 3வது ஃப்ளோர்ல இருந்தது. இப்படி பாபா வந்து தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிச்சார். சோ பாபா வியாபாரம் எவ்வளவு நல்லா போயிட்டு இருந்தது அந்த காலத்துல நமக்கு எல்லாம் தெரியும். மிகப்பெரிய வியாபாரியா இருந்தாரு, எல்லா பக்கமும் அவருடைய புகழ் பரவி இருந்தது. எல்லாருமே அவர்கிட்ட விரும்பி வந்து எல்லா நகைகள் வாங்கி போறதுக்கு வந்திருந்தாங்க. இத்தனை அளவு ஃபேமஸ் ஆயிருந்தாரு. அதாவது ராஜா, மகாராஜா, ராணிகள் வரைக்கும் பாபாட்ட வந்து ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு காலம் வந்து நடந்துட்டு இருந்தது. அந்த டைம்ல வந்து பாபா என்ன ஆகுது, பாபாக்கு சாட்சாத்காரம் ஆகுது, நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. பிரம்மா பாபா வந்து அவருக்கு சாட்சாத்காரம் ஆகுது. அதுக்கப்புறமா அவரு இந்த பிசினஸ் எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு அவரு மறுபடியும் சிந்த், ஹைதராபாத், பாகிஸ்தானுக்கு வந்து அவர் போறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ பிரம்மா பாபா இந்த மாதிரி அவருடைய வியாபாரம் வந்து எப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்தது அப்படின்றது அவங்க தாதி நிர்மல் சாந்தா வந்து சொல்றாங்க. அவங்களுடைய மகள் இல்லையா, பிரம்மா பாபானுடைய லௌகிக் மகள் நிர்மல் சாந்தா தாதி, அவங்க சொல்றாங்க, நான் வந்து இந்த மாதிரி கல்கட்டால இருக்கும் போதுதான் நான் வந்து அந்த வீட்டுலதான் பிறந்தேன். பாபா இப்படி எல்லாம் இருந்தாரு. அதுக்கும் மேல பாபா வந்து இந்த பிசினஸ் எல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு போகும்போது பாபா கூட யார் யாரெல்லாம் கூட போனாங்க அப்படின்னா, அப்போ பாபா இருந்த அதே இடத்துல அவருடைய ரொம்ப நெருங்கிய உறவாக இருக்கக்கூடிய ஆனந்த் கிஷோர் தாதா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆனந்த் கிஷோர் தாதா பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து எஜுகேஷன்ல ரொம்ப நல்ல உயர்ந்த எஜுகேஷன் உடையவர். ஆனந்த் கிஷோர் தாதான்றவர் அவ்வளோ நல்லா அந்த காலத்திலேயே அவ்வளோ நல்லா படித்தவர். பாபானுடைய ரைட் ஹேண்டாவும் அப்ப வந்து அவரு லௌகீகத்திலேயே இருந்திருக்கார் பிரம்மா பாபாக்கு. சோ அவரு வந்து அவருடைய கடை கூட அதே நியூ மார்க்கெட் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி பாபானுடைய கடையில இருந்து ஒரு தியேட்டர் வருது, சினிமா தியேட்டர். அதுக்கும் பக்கத்துல அவருடைய கடை ராம் லக்ஷ்மண் அண்ட் கம்பெனி அப்படின்ற பேர்ல அவரும் வந்து இந்த வைரம், தங்கம், வெள்ளி அதனுடைய வியாபாரம் செய்யக்கூடிய கடை வைத்து அவரும் வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்கார். சோ அவரும் பிரம்மா பாபானுடைய நெருங்கிய உறவினராக இருந்திருக்கார். சோ அவர் கூட இன்னொருத்தர் விஸ்வ கிஷோர் தாதா அப்படின்னுட்டு நமக்கு எல்லாம் தெரியும். ஆவுன்ற பேர்ல மதுபன்ல எல்லாருமே அவரை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கூப்பிடுவாங்க. சோ அவர் வந்து விஸ்வ கிஷோர் தாதா யாருன்னா பாபானுடைய சொந்த அண்ணானுடைய பையன். சோ அவர் பாபா மீது அவ்வளோ ஸ்நேகம், அவ்வளோ அன்பு, அவ்வளோ மரியாதை வைத்திருந்தாரு. பாபா என்ன சொல்றாரோ அப்படியே அவர் லௌகீகத்துல இருந்தே பாபா சொல்ற விஷயங்களை ஏற்று நடக்கக்கூடியவரா இருந்தாரு. அவ்வளோ அன்பு அவர் வச்சிருந்தார். பாபாக்கும் அவர் மீது அவ்வளோ அன்பு இருந்தது. சோ பாபா என்ன பண்ணாரா, அவருடைய ஒரு ஷாப், இன்னொரு ரீட்டைல் ஷாப் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவருடைய ஷாப் இருந்தது இல்லையா, பாபானுடைய ஷாப், அது ஹோல்சேல் ஷாப்பா இருந்தது. ஸோ கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ஷாப் இருந்தது, அது வந்து பாபானுடைய ரீட்டைல் ஷாப். அந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து பாபானுடைய அந்த ரீட்டைல் ஷாப்ல தான் நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களாம்.
சோ யாரெல்லாம் வந்து ஹோல்சேலா வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து அந்த கடையில வந்து ஆர்டர் கொடுப்பாங்களா. அப்போ அந்த கடைக்கு பாபா என்ன பண்ணியிருந்தார், இந்த விஸ்வகிஷோர் தாதா இருக்காரு இல்லையா, அவரை தான் அங்க கடையில வந்து பொறுப்பாளராக வச்சிருந்தார். அப்ப அந்த கடை கூட விஸ்வகிஷோர் தாதானுடையது. பட் விஸ்வகிஷோர் தாதா பாபானுடைய வியாபாரத்தினுடைய பொறுப்பை ஏற்று அந்த கடையில அமர்ந்து நடத்திட்டு இருந்தார். யாரெல்லாம் ஹோல்சேல் ஸ்டாக்ல வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ தாதா என்ன பண்ணுவாரா, விஸ்வகிஷோர் தாதா அந்த கஸ்டமரை ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு பாபானுடைய ஷாப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு பாபாட்ட வந்து அறிமுகப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய டிசைன்ஸ் சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துதான் அவங்க ஆர்டர் பண்ணுவாங்களா பாபா கிட்ட. பாபாவும் அது வந்து பண்ணி கொடுப்பாங்களா. ஸோ இந்த அளவுக்கு பாபானுடைய ரைட் ஹேண்டா அந்த காலத்திலேயே அவர் வந்து இருந்திருக்கார். ஸோ அவர் வந்து அவருக்கு என்ன பண்ணாருன்னா, பாபா அந்த கடையில கிரவுண்ட் ஃப்ளோர்ல அந்த கடைக்கு பக்கத்துலயே ஒரு ரூம் அவருக்காகவே அமைத்து கொடுத்திருந்தாரு. அங்க வந்து தாதா விஸ்வகிஷோர் வந்து இருந்திருப்பார். சோ அதுக்கும் அடுத்தது அந்த தாதா விஸ்வகிஷோர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வைஃபா இருந்தவங்க தான் தாதி சந்தரி அப்படின்னு சொல்றது. உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சந்தரி தாதி அப்படின்றவங்க ஆரம்ப காலத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அவங்க பாக்குறதுக்கே அவ்வளோ வந்து ஆஹ் அந்த அளவுக்கு ஈர்க்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. அவ்வளோ வந்து அவங்களுடைய முகமே வந்து அவ்வளவு ஜொலிப்பான ஒரு முகமாக இருக்கும். அப்ப சந்திரி தாதியினுடைய அவங்க ஹிஸ்டரி சொல்லும் போது, சந்திரி தாதி வந்து அப்ப என்ன பாபானுடைய ஒரு மருமகள் போல தானே அவங்க வீட்டுக்கு வந்து வந்தபோது அவங்க அந்த காலத்தினுடைய பழக்கத்தின்படி மருமகளா வீட்டுல வந்தவங்க எப்பயுமே என்ன பண்ணணும், தலை குனிஞ்சுதான் நடக்கணும், தலை மேல வந்து முக்காடு போட்டுட்டே இருக்கணும், எதுனாலையும் வந்து எல்லார் முன்னாடி பேசக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் அந்த காலத்துல இருந்தது இல்லையா. அப்படியே தாதியும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பிரம்மா பாபா தெரியும் இல்லையா, இந்த மாதிரி சாஸ்திரங்கள், இந்த மாதிரி பொய்யான ஒரு நம்பிக்கைகள் இது மேல எல்லாம் பாபாக்கு சுத்தமா வந்து இஷ்டம் இல்லாததுனால பாபா என்ன பண்ணாங்களோ, ஒரு நாள் இவங்க குனிஞ்சு குனிஞ்சு பேசாம பயந்துட்டு நடக்கும்போது பாபா அந்த முக்காடை எடுத்து சொன்னாரா, இன்னில இருந்து சந்தரி குழந்தை மருமகள் கிடையாது இந்த வீட்டுக்கு, இந்த வீட்டினுடைய மகள். இதுக்கு மேல நீங்க இப்படிதான் இருக்கணும், நீங்க எதுக்காகவும் வந்து என்ன பண்ணக்கூடாது, சங்கோச்சப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரி தாதிக்கு சொன்னாங்க. அப்போ அந்த நாள்ல இருந்து சந்திரி தாதி பிரம்மா பாபாவினுடைய அந்த குடும்பத்தினுடைய மகளாகவே ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய ஆரம்பிச்சாங்களா. அப்ப அந்த சந்திரி தாதியினுடைய காரியம் என்ன, அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்துல வந்து பாபா கிட்ட டெய்லி வந்து கூடையா அந்த சீசன்ல நிறைய ஆரஞ்சு பழங்கள் வந்து வருமா. அந்த ஆரஞ்சு பழங்கள் எல்லாத்தையும் வந்து சந்திரி தாதி தான் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் பிழிஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கணும். சோ வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த ஜூஸ் கிடைக்கதான் போகுது. ஆனா அது மட்டும் கிடையாதான். அந்த காலத்திலேயே என்ன பண்ணுவாங்களா, வெள்ளி ட்ரேல அத்தனை கிளாஸஸ்ல ஆரஞ்சு ஜூசஸ் வச்சு கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய கடையில இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ், பாபா கடையில யார் யார் வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கும் பிளஸ் யார் யாரெல்லாம் கஸ்டமர்ஸ் வராங்களோ அவங்களுக்கும் கூட கொண்டு போய் கொடுப்பாங்களாம். ஸோ இதை நான் ஸ்டாப் நடந்துகிட்டே இருக்குமா. ஸோ அந்த மாதிரி சந்திரி தாதி லௌகிக்ல இருந்து பாபானுடைய வீட்டுல அவங்க செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த சந்திரி தாதியினுடைய விஸ்வகிஷோர் தாதா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா, எப்போ பாபா தன்னுடைய பிசினஸ வைண்ட் அப் பண்ணிட்டு கராச்சிக்கு போனாரோ, ஸோ இவரும் தன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் விட்டுட்டு எல்லா கடையையும் இவரும் வைண்ட் அப் பண்ணிட்டு தன்னுடைய இடம் எல்லாத்தையும் ஷாப் எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு பாபா கூட விஸ்வ கிஷோர் தாதாவும் சரி, அவங்க ஆனந்த் கிஷோர் தாதாவும் சரி, பாபா கூடவே அவங்களும் அவங்களுடைய பிசினஸ வைண்ட் அப் பண்ணிட்டு பாபா எப்படி நம்ம கேட்டிருப்போம் இல்லையா, அந்த வைண்ட் அப் பண்ண அப்புறமா என்ன பேலன்ஸ் கேஷ் இருந்ததோ அது வாங்கிட்டு பாபா போனார். அதே மாதிரி இவங்களும் தங்களுடைய கேஷ் என்ன பேலன்ஸ் இருந்ததோ எல்லாத்தையும் வாங்கிட்டு பாபா கூட இவங்களும் போயிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் வந்து பாபானுடைய வைஃப் லௌகிக்கர்ல யசோதா மாதா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த யசோதா மாதா அப்படின்ற போது
பாபா எப்பயும் சொல்லுவாரா, லௌகீக்ல இருக்கும்போது இதெல்லாம் சிவ பாபா வரத்துக்கு முன்னாடி பிரம்மா பாபானுடைய விஷயங்கள். பிரம்மா பாபா லௌகீக்ல அவர் எப்படி இருந்தார், அவருடைய ஃபேமிலியில யார் யார் எப்படி இருந்தாங்க, ஸோ அந்த டைம்ல பாபா எப்படி எல்லாம் இருந்தார் எல்லார்கிட்டயும். ஸோ இதுதான் நாம இப்ப வந்து ஸ்டார்டிங்ல தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தட் அலௌகிக்ல எப்போ சிவ பாபா வந்தாரோ அதுக்கப்புறம் பிரம்மா பாபால எப்படி மாற்றங்கள் வந்தது, ஸோ அப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லையா. சோ அந்த மாதிரி யசோதா மாதா அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ வந்து அந்த வீட்டினுடைய ஃபுல் பவர் வந்து அந்த யசோதா மாதா கிட்டதான் இருந்ததாமா. பாபா யசோதா மாதாவை அந்த வீட்டினுடைய பாக்கிய லட்சுமியாகவே வந்து பார்ப்பாங்களாம். ஏன்னா எப்போ யசோதா மாதா அந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அப்பத்துல இருந்து பாபானுடைய பிசினஸ் நல்லா டெவலப் ஆச்சாம். சோ அவ்வளோ நிறைய செல்வம் வந்து வர ஆரம்பிச்சது. அது இல்லாம யசோதா மாதா அவ்வளோவே பக்தி ஸ்ரத்தையானவர்கள், அவ்வளோவே வந்து விரதம் இருப்பாங்களாம். சோ லாஸ்ட்ல சிவ பாபா பிரம்மா உடல்ல வரத்துக்கு முன்னாடி சில வருடங்கள் இருக்கும் போதே அவங்கதான் பாபாக்கு சொல்லுவாங்களா, பாபா இப்ப நமக்கு வந்து வயசாயிடுச்சு, நம்ம வந்து எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் விலகி இருந்து வானப்பிரஸ்தத்துக்கு நம்ம போலாம் பாபா அப்படின்னுட்டு யசோதா மாதா சொல்லுவாங்களாம். அப்போ பாபா சொல்லுவாரா, இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் பொறுத்துரு, நான் இப்போ இருக்கிற பணத்தை விட இரட்டிப்பாக பணத்தை சம்பாரிச்சு நிறைய தானங்கள் செய்துட்டு அதுக்கப்புறம் நாம வந்து வானப்பிரஸ்தத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு யசோதா மாதாவும் அவ்வளவு பக்தியானவர்களாக இருந்திருக்காங்க. சோ அவங்களுடைய வீட்டுல எல்லா பொறுப்புகளும் எல்லா பவர்ஸும் பாத்தீங்கன்னா யசோதா மாதா கிட்ட இருந்தாலும் யசோதா மாதா என்ன பண்ணுவாங்களா, பாபா கிட்ட ஒவ்வொன்னையும் கேட்டுட்டு பாபா டைரக்ஷன் படிதான் அவங்க எல்லாத்தையுமே வந்து ஃபைனல் பண்ணி செய்வாங்களாம். சோ இந்த மாதிரி வந்து என்ன ஆயிட்டு இருந்ததுன்னா பிரம்மா பாபானுடைய லௌகீக் ஃபேமிலி இந்த மாதிரி வந்து நடந்துட்டே இருந்தது. அதுல மெயினா பிரம்மா பாபாக்கு நமக்கு தெரியும், அவருக்கு வந்து 6 குழந்தைகள் இருந்தாங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் பையன் பாபானுடைய முதல் மகன் அவர் வந்து கிருஷன் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 6 பேர்ல முதல் பையன் பேர் வந்து கிஷன். அந்த கிஷனுக்கு அப்போ பாபா வந்து அந்த கிஷன் வளர்ந்த அந்த காலம் பாபா வந்து அவருக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்றார். அப்போ அந்த திருமணத்துக்கு முதல்ல பல வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு நாள் பாபா வந்து வெளியில வீதியில நடந்துட்டு இருக்கும் போது அந்த வீதியினுடைய ஒரு கடையில ஒரு சின்ன பொண்ணு இனிப்பு கடையில வந்து இனிப்பு வாங்கிட்டு போகுது. அந்த பொண்ணை பார்க்கும் போதே பாபாக்கு அப்பவே ஒரு சங்கல்பம் வந்துருச்சா, அந்த பொண்ணு அவ்வளோ பார்க்கும் போதே அதுல ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு, அட்ராக்ஷன் இருந்திருக்கு, சம்திங் ஒரு பியூரிட்டி இருந்திருக்கும் போல. பாபாக்கு அப்பவே தோணுச்சா, என்னுடைய முதல் மகனுக்கு இந்த பொண்ணதான் வந்து நான் மருமகளாக என்னுடைய முதல் பையனுக்கு கொண்டு வரணும், மீன்ஸ் கிஷனுக்கு இந்த பொண்ணோட தான் வந்து திருமணம் செய்து வைக்கணும்னு அப்பவே வெகு வருடங்களுக்கு முன்னாடியே பாபா நினைச்சிருந்தாரு. சோ அதே மாதிரி பல காலங்கள் போக அந்த நேரம் வருது. இப்போ பாபா முன்னாடி நினைச்சிருந்தாரு இல்லையா, அந்த பொண்ணு யாருன்னா ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேர் சொல்றாங்க. ஸோ அந்த ராதிகா அவங்கள வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய சகோதரர் அந்த ராதிகானுடைய அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட பாபா வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி எங்க வீட்டுல என்னுடைய பையனுக்கு உங்களுடைய பொண்ணை வந்து கொடுங்க. அப்போ அவங்களுடைய அண்ணா இருக்காரு இல்லையா, அந்த ராதிகானுடைய அண்ணா வந்து அவங்களும் ரிச்சான ஃபேமிலி. சோ அவங்க பாபாட்ட சொல்றாங்களா, பாபா என்னுடைய தங்கச்சி அவங்க வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா, மருமகளாக அனுப்பணும்னா நான் 3 கண்டிஷன் வைப்பேன், அந்த 3 கண்டிஷனுக்கு நீங்க ஓகே பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாபாக்கு ஒரு செகண்ட் ஓகே சரி என்ன கண்டிஷன் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னுடைய தங்கச்சி வெறும் தரையில கால் வைத்து நடக்க மாட்டாங்க, மீன்ஸ் எப்பயுமே கார்பெட் மேலதான் அவங்க நடப்பாங்க, இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது கண்டிஷன், அவங்க எப்பயுமே கிச்சனுக்கு போய் சமைக்கலாம் மாட்டாங்க, இது 2வது கண்டிஷன். 3வது அவங்க வர்றதுக்கும் போகிறதுக்கும் எனி டைம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வெஹிக்கிள்னுடைய ஃபெசிலிட்டி இருக்கணும் அப்படின்னு இந்த 3மே வந்து கண்டிஷனா சொல்றாங்க. இப்ப அந்த கண்டிஷன் கேட்டதுமே பாபா வந்து யோசிக்க கூட இல்ல, இது ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம எவ்வளவு கேஷுவலா சொல்லுவோம் இல்லையா,
அந்த மாதிரி பாபாவும் சொல்லிட்டார். சரி அப்படியே நடக்கட்டும், அப்படியேதான் எங்க வீட்டுல முதல்லயே இருக்கு. சோ ஓகே அப்படின்னு சொல்லிடுறேன். சோ இவரும் சரி பார்க்கலாம் அப்படின்னுட்டு ஒரு நாள் திடீர்னு அந்த ராதிகானுடைய அண்ணா பாபானுடைய வீட்டுக்கு வராங்க, கடைக்கு வராங்க. பாபா உடனே என்ன பண்றார், மேல செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போயிட்டு பாபாக்கு தெரியும் இல்லையா, இவங்க பொண்ணு எங்க வந்து இவங்களுடைய தங்கச்சி எந்த வீட்டுல வராங்களோ அதுல எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்றதுல இவங்க எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறாங்க. வந்து தெரிஞ்சுட்டதுனால பாபா தெரியும் இல்லையா, இஷாரா சே சமஜ்னே வாலே, எது குறிப்புலயே பாபா வந்து புரிஞ்சுக்குவார். வெறும் ஒரு வேர்டுலயே பாபா எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாரு. சோ அந்த மாதிரி பாபா என்ன பண்ணாரா, என்னுடைய வீட்டுல உங்களுடைய பொண்ணுக்கு, உங்க வீட்டு பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுன்றத நல்லா அவங்க மைண்ட்ல உட்காரணுன்றதுக்காக பாபா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒவ்வொரு அல்மாரியா திறந்து காமிக்கிறாராம். ஒவ்வொரு அலமாரிலையும் பாத்தீங்கன்னா தங்கம், வெள்ளி நகைகள், சோ வைரங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்காமா. எங்க பார்த்தாலும் நிரம்பிய நிலையில இருக்காமா. பாபா ஒண்ணு விடாம எல்லாத்தையும் திறந்து காட்டும் போது அவங்க அண்ணாக்கு ஒரே ஆச்சரியம். ஓ இப்படி கூட இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திருப்தியான மனதோடு போயிட்டு வீட்டுல இருக்கிற தன்னுடைய அப்பா அம்மா எல்லார்கிட்டயும் பேசி அப்புறமா என்ன பண்றாங்க, பாபா சங்கல்பம் பண்ண மாதிரியே ராதிகா அவங்களுடைய வீட்டினுடைய மருமகளாக கூட்டிட்டும் வந்துடுறாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, லௌகிக்லயே அவர் என்ன சங்கல்பம் பண்றாரோ அது வந்து அவர் செய்து காமிச்சிட்டு இருந்திருக்கார். ஸோ அந்த மாதிரி அவரு அந்த ராதிகா வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவருடைய முதல் பையன் ஆயிடுச்சு இல்லையா. சோ செகண்ட் பாபானுடைய மகளா இருந்தவங்க அவங்க சில வருடங்கள்லயே சரீரம் விட்டுட்டாங்க. சோ அது முடிஞ்சது. மூன்றாவது மகள் தான் வந்து யாருன்னா நிர்மல் சாந்தா தாதி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மதுபன்ல நிறைய டைம் நம்ம பார்த்திருப்போம். சேம் ஆஸ் இட் இஸ் பிரம்மா பாபாவை போலவே அவங்களுடைய முக தோற்றம் இருக்கும். அவங்கள பார்த்தாலே நம்ம பிரம்மா பாபா பார்த்த ஃபீலிங் வரும் இல்லையா. அப்போ பிரம்மா பாபானுடைய அந்த மகளாகிய நிர்மல் சாந்தா தாதி அவங்களுடைய லௌகிக் பேர் என்னன்னா பார்வதி அப்படின்னு சொல்றாங்க. பாபா வந்து பிரம்மா பாபா அவங்கள ரொம்ப அன்போட பாலு குழந்தை அப்படின்னு சொல்லி பாலுன்ற பேர்ல கூப்பிடுவாங்களாம். ஏன்னா அந்த காலத்துல வந்து பாலின்ற ஒரு மேங்கோ வந்து ரொம்ப இனிப்பா இருக்குமா. சோ அந்த மாதிரி என்னுடைய குழந்தை பாலு அப்படின்னா அவ்வளவு இனிமையான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லமா வந்து கூப்பிடுவாங்களாம். அப்போ அந்த மாதிரி நிர்மல் சாந்தா தாதி வந்து சொல்றாங்க, நான் வந்து எவ்வளவு பாக்கியசாலி அப்படின்னா ஸ்வயம் பிரம்மா பாபாக்கு நான் வந்து லௌகீகத்திலேயே அவங்களுடைய மகளாக பிறந்திருக்கேன். சோ வெறும் என்னுடைய லௌகீக அப்பா பிரம்மா மட்டும் கிடையாது, அவர் உடல்ல வரக்கூடிய ஷிவ பாபா இருக்காரு இல்லையா. சோ அவர் ஒருத்தர்ல ஒரே உடல்ல எனக்கு என்ன லௌகீக அப்பா, அலௌகீக அப்பா, மேலும் பாரலௌகீக பரமாத்மா அப்பா, 3 பேருமே என்ன ஒரே உடல்ல ஒருத்தர்ல எனக்கு 3மே கிடைச்சிட்டாங்க அப்படின்னா நான் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியசாலி ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ பிரம்மா பாபானுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் தாதி கிட்ட எவ்வளவு, ஏன்னா ஆரம்பத்துல இருந்து வளர்ந்து வந்திருக்கவங்க அவங்க தானே. அப்ப தாதி அவ்வளோ குஷியா ஷேர் பண்ணுவாங்க. சோ நான் சின்ன வயசுல இருக்கும்போது பாபா என்ன பண்ணுவார்னா எனக்கு பாக்கெட் மணி கொடுப்பாராம். சோ பாபாக்கு என்ன வந்து மைண்ட்லன்னா குழந்தைங்க எதுவுமே இல்ல அப்படின்னு வந்து கேக்குற அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாபா டெய்லி வந்து அவருடைய குழந்தைங்களுக்கு பாக்கெட் மணி கொடுப்பாராம். பாக்கெட் மணி கொடுத்துட்டு சொல்லுவாராம், குழந்தைங்களே இந்த பாக்கெட் மணிய முழுக்க முழுக்க நீங்க மட்டும் யூஸ் பண்ணிக்காதீங்க, உங்களுக்காக மட்டும் நீங்க வாங்கிக்க கூடாது, அதுல கொஞ்சம் மிச்சப்படுத்தி ஏழைகளுக்கு தானம் பண்ணணும். அப்படி நீ தானம் பண்ணனா அடுத்த ஜென்மத்துல நீ மகாராணியா பிறப்ப அப்படின்னு சொல்லி பாபா அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அறிவுரை கொடுத்து அனுப்புவாராம். அப்போ சின்ன குழந்தைங்க இல்லையா, அப்போ சொன்ன உடனே அவங்க மைண்ட்ல அப்படியே பதியும்ல. அப்ப தாதி சொல்லுவாங்க, பாபா சொன்ன வார்த்தை என்னுடைய மைண்ட்ல அப்பவே பதிஞ்சது. அப்போ நான் யோசிச்சேன், அதுல கொஞ்சம் மிச்சப்படுத்தி கொஞ்சமா கொடுத்து மகாராணி ஆகுறேன் ஓகே, ஆனா கொஞ்சம் ஏன் கொடுக்கணும், ஃபுல்லாவே கொடுத்துட்டேன்னா நான் பக்கா மகாராணி ஆயிடுவேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாதி அப்படி நினைச்சு என்ன பண்ணுவாங்களா,
பாபா கொடுக்குற பாக்கெட் மணிய டெய்லி யாராவது ஏழைங்க பாக்குறவங்களுக்கு தானமா கொடுத்துருவாங்களாம். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்றது? இவங்களுக்கு தேவையானது என்ன பண்றது? அப்ப இவங்க கடைக்கு போய் வாங்கணும் இல்லையா? இவங்க கடைக்கு போய் என்ன வேணுமோ சாக்லேட்டா இல்ல ஏதாவது பொம்மைகளோ எல்லாமே வாங்கிக்குவாங்களாம். வாங்கிட்டு பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு கடைக்காரன் பணம் அப்படின்னு கேட்ட உடனே ஆஹ் தாதாஜி கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப அந்த ஊர்லயே ஃபேமஸ் இல்லையா பிரம்மா பாபா, அதனால அந்த கடைக்காரரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களாம். பொருட்களை கொடுத்து அனுப்பிச்சிருவாங்களாம். அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுவாங்களா, அந்த கடைக்காரர் பாபானுடைய ஷாப்புக்கு வந்து பாபாட்ட இதெல்லாம் உங்க பொண்ணு வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாதா கிட்ட அந்த பில்ல காமிச்சு வந்து பணம் வாங்கிக்குவாங்களாம். அப்ப பாபா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தாதி கிட்ட கேட்பாங்களாம். தாதி, மீன்ஸ் குழந்தை இன்னைக்கு உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டியா அப்படின்னுட்டு. ஆமா வாங்கிக்கிட்டேன் பாபா. என்னென்ன வாங்கின அப்படின்னா எல்லாமே சொல்லுவாங்களே, இது வாங்கினேன். சரி, பணம் கொடுத்தியா அப்படின்னு கேட்கும்போது தாதி அப்படியே ஒரு செகண்ட் இருந்துட்டு, இல்ல பாபா பணம் கொடுக்கல. ஓ, ஏன் கொடுக்கல உனக்கு அப்படின்ற போது பாபா கிட்ட சொல்லுவாங்களா, பாபா நீங்க தானே சொன்னீங்க நீங்க கொடுத்த பணத்துல மிச்சப்படுத்தி ஏழைகளுக்கு தானம் பண்ணோம்னா அடுத்த ஜென்மத்துல மகாராணியா பிறப்பேன்னுட்டு. அப்போ எனக்கு தோணுச்சு, ஏன் கொஞ்சம் கொடுத்து மகாராணி ஃபுல்லாவே கொடுத்துட்டேன்னா நான் பக்கா மகாராணி ஆவேன் இல்லையான்னுட்டு தோணுச்சு பாபான்னா. பாபா அதுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டாராம், திட்டவும் மாட்டாராம். பாபா பாராட்டுவாராம், நல்லது குழந்தை, உன்கிட்ட இவ்வளோ நல்ல சம்ஸ்காரம் இருக்கிறது பாபாக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து அந்த குழந்தைக்கு ஊக்குவிப்பாராம். அதே மாதிரி தாதி சொல்றாங்க, இது ஆரம்ப காலத்துல தாதி வந்து செய்த சில விஷயங்கள் வந்து சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, அடுத்து தாதியும் அவங்களுடைய தம்பி இருக்காங்க, நாராயண் தாதான்னுட்டு. நாம கூட நிறைய மதுபன்ல பார்த்திருப்போம். 18 ஜனவரி அப்போ அவர் 18 ஜனவரி மீட்டுக்கு அவ்யக்த பாப்தாதா மீட் அப்போ அவர் வருவார், நிறைய டைம் பார்த்திருப்பீங்க. சோ இவங்களும் அவங்களுடைய தம்பி நாராயண் தாதாவும் ஒரு டைம் பிளான் பண்ணி என்ன பண்ணாங்களா, பிரம்மா பாபா வந்து அப்பெல்லாம் டெய்லி அங்க கராச்சில பீச் கிட்ட கூட்டிட்டு போய் அங்க வாக்கிங்க்கு கூட்டிட்டு போவாங்களாம். இவங்க 2 பேரும் முதல் நாளே என்ன பண்ணாங்களா, பிளான் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு பாபாட்ட நடுவுல வாக்கிங்க்கு நடுவுலயே வந்து ஷாப்புக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாபா எங்களுக்கு வயித்து வலிக்குது நாங்க வீட்டுக்கு போனோம். இப்போ பாபாவும் டிரைவரோட குழந்தைங்களை அனுப்பிச்சு விட்டாங்களா. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போனவங்க நேரா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஷாப்புக்கு போனாங்களாம். அப்பதான் அங்க கிளீனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய வைரங்கள் அங்கங்க கொஞ்சம் செதறி கிடக்குது. இது எப்படின்னா, அதுக்கு முதல் நாள் இந்த 2 குழந்தைங்க என்ன பண்ணிருக்காங்க, பாபா வந்து வைரத்தை வச்சு எது வந்து உண்மையானது, எதுல வந்து ஃபால்ட் இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு போய் பாபானுடைய பின்னாடில இருந்து கழுத்தை பிடிச்சு, மீன்ஸ் அந்த விளையாடுற மாதிரி தொங்கி இருக்கிறாங்க. அதுல அந்த வைரம் தட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. அது கொஞ்சம் சிதறி இருக்குது. சோ இது 2 பேரும் மைண்ட்ல வச்சுட்டு அந்த வைரம் இன்னும் ஃபுல்லா எடுத்து வைக்கல அப்படின்னு தெரிஞ்சுட்டு அடுத்த நாள் நடுவுலயே வாக்கிங்க்கு நடுவுலயே பாபாட்ட ஏதோ போய் சொல்லிட்டு யுக்தியா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே நேரா அங்க கடைக்கு போனா அங்க கிளீன் பண்ற அந்த அம்மா கிளீன் பண்ணிட்டு இருக்கு. சோ இருந்தாலும் இவங்க அங்கங்க இருக்கிற இடத்துல எல்லாம் தேடி கிடைச்சது 1, 2, 3 எல்லாத்தையும் பாக்கெட்ல போட்டுட்டு வந்துட்டாங்களாம். அப்புறம் பாபா அதுக்கப்புறமா வராரு, வந்து அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் கடைக்கு போறாரு. கடைக்கு போனா அங்கங்க சாமான் சிதறி இருக்கு. சோ என்னன்னு கேட்கும்போது அப்புறம் அந்த கிளீன் பண்றவங்க எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க, இப்படி 2 பேரும் வந்திருந்தாங்க பாபா, இப்படி சிலதெல்லாம் அங்கங்க கடந்தது, அவங்க தேடி தேடி எடுத்து வச்சுட்டு அவங்க பாக்கெட்ல போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னுட்டு. அப்போ பாபா வந்து ஓ இதெல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு நைட்டு வந்து வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பாபாக்கு தான் தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஆனா குழந்தைங்களை என்ன பண்ணல, நாமளா இருந்தா உடனே இதான் கிடைச்சதுன்னு உடனே நேரா போய் நீ என்ன பண்ண ஏது பண்ண கண்டுபிடிச்சிட்டேன் பார், பனிஷ்மெண்ட் இந்தா எப்படி எடுக்கலாம் எவ்வளவு பேசுவோம்ல. ஆனா பாபா ஒண்ணுமே சொல்லலையா. நைட்டு டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 பேர்கிட்ட வந்து சொன்னாராம் பாபா, குழந்தைங்களே நாளைக்கு வந்து என்னுடைய ஷாப்ல வந்து ஆசாரி வந்து ஃப்ரீயா இருக்காரு. நாளைக்கு உங்க 2 பேருக்குமே என்னென்ன வந்து ஜுவல்ஸ் வேணும் அப்படின்றது இன்னைக்கே சொல்லிடுங்க. இன்னைக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் நாளைக்கு ஃப்ரீயா இருக்கிற ஆச்சாரிய வச்சுட்டு உங்களுக்கு தேவையானது ஆர்டர் நாளைக்கு சொல்லிடுறேன். ஆர்டர் சொல்லிட்டேன்னா நாளைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு புதுசா ஜுவல் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கேட்கும்போது 2 பேரும் ஒரு லிஸ்டே கொடுக்குறாங்க. பாபா எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும்.
சரி ஓகேன்னுட்டு பாபா லிஸ்ட வாங்கிட்டு ஓகே உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங்குள்ளாரையே ரெடி ஆயிடுது அப்படின்னுட்டு சொல்லிட்டு கடைசியில என்ன பண்றாரா எல்லாமே ஓகே. ஆனா பாபா நேத்து வந்து சில டைமண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கீழே செதறினது எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா அதுல ஒரு சிலது மட்டும் மிஸ் ஆகுது. அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நாளைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு ரெடி ஆயிடும். அதுதான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா பாபா அது எங்க கிட்ட தான் இருக்குன்னு அந்த குழந்தைத்தனத்துல என்ன பண்ணுவாங்களாம், உடனே பாக்கெட்ல போட்டுட்டு இருந்த அந்த வைரங்கள் எல்லாம் எடுத்து பாபாட்ட குடுத்துருவாங்களாம். பாபா பாருங்க எவ்வளவு யுக்தியா குழந்தைகளை திட்டவும் திட்டுறதில்ல, பனிஷும் பண்றதில்ல. ஆனா அதே நேரத்துல அவங்கள தவறான வழியில போறதுக்கும் விடுறதில்ல. எவ்வளவு நல்ல விதமா சொல்லி அவங்க கிட்ட இருந்து அத வாங்கிடுவாரு. சோ தாதி அவ்வளவு அழகா சொல்றாங்க, பாபா லௌகிக்லயே எங்களுக்கு வந்து எந்த மாதிரி எல்லாம் பாலனை குடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதெல்லாம் வந்து லௌகீக ரீதியில பாபானுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்தது இதெல்லாம் கேட்டோம். அதுக்கப்புறம் சிவ பாபா அவர்ல பிரவேசம் ஆகுறாரு. சோ நமக்கு எல்லாம் தெரியும் சாட்சாத்காரம் பார்த்து அதுக்கப்புறம் சிவ பாபா தான் வந்திருக்காரு அப்படின்றத பிரம்மா உணர்றாரு. அப்புறமா அவரு அவர் வாய் வழியாக சிவ பாபா அவர் த்ரூ நமக்கு ஞான முரளி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எல்லாமே வந்து அலௌகிக வாழ்க்கை என்பது ஆரம்பமாகுது. சோ எப்படி இருந்த பிரம்மா பாபா சிவ பாபா வந்ததுக்கு அப்புறமா எப்படி எல்லாம் மாறி இருக்காரு. இவ்வளவு நேரம் நாம அவருடைய லௌகிக் ஹிஸ்டரி கேட்டுட்டே வந்தோம். இப்ப அலௌகிக ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகுது. எப்படி இருந்தா பாபா எப்படி எல்லாம் மாறி இருப்பாரு. எப்படி மாறி இருப்பாரு பார்த்துட்டே வந்தோம் இல்லையா. பாபா எப்படி இருந்தார், அவருடைய கம்பெனி என்னவா இருந்தது, அவர் அந்த காலத்திலேயே நீங்க இப்ப கூட வேணும்னா கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். தாதி வந்து அட்ரஸோட சொல்றாங்க. பாம்பேல சாரி கல்கட்டால பாபா இருந்த அந்த இடம் வந்து என்ன சொல்றாங்கன்னா அட்ரஸ் சொல்றாங்க 7A லிண்டசி ஸ்ட்ரீட் சுரானா மேன்ஷன் நியூ மார்க்கெட் அப்படின்னு சொல்லி தாதி நிர்மல் ஷாதா தாதி வந்து அட்ரஸோட அந்த இடம் சொல்லியிருக்காங்க. சரி நானும் வந்து இது கேட்டதுக்கு அப்புறமா ஜஸ்ட் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு கூகுள்ல போயிட்டு கூகுள் மேப்ல டைப் பண்ணி இந்த அட்ரஸ் பார்க்கும்போது அழகா தாதி சொன்ன மாதிரி அந்த 7 ஃப்ளோர்ஸ்னுடைய ஒரு பெரிய பில்டிங் இப்பவும் வந்து கூகுள் மேப்ல இருக்கு. அது பார்க்கும்போது அவ்வளோ குஷியா இருந்தது. எப்படி அந்த பழைய நினைவுகள் எல்லாம் தாதி நமக்கு சொல்லியிருக்காங்க. அது பார்க்கும்போது அந்த காலத்துல 7 ஃப்ளோர்ஸ் பில்டிங்ல வித் லிஃப்டோட அவ்வளோ பாபா எப்படி ரிச்சா இருந்திருக்காரு. எப்படி எல்லாருக்கும் அவர் ஒர்க்கர்ஸ் முதல் கொண்டு எப்படி எல்லாம் கவனிச்சிருக்கார் அப்படின்னா எவ்வளவு உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல பாபா இருந்திருக்கார் எல்லாருக்கும் நடுவுல. ஆனா அலௌகிக வாழ்க்கை துவங்கியவுடன் என்ன ஆச்சு. ஃபர்ஸ்ட் பாபா வைண்ட் அப் பண்ணாங்க. பாபா யாரையுமே பார்க்கல. ஃபர்ஸ்ட் பாபா என்ன பண்றாரு, சிவ பாபா வந்திருக்காரு, நான் தான் உலக மாற்றத்தினுடைய காரியத்துல நான் தான் நிமித்தமாகணும்னுட்டு பாபா எப்ப சொன்னாரோ உடனே பிரம்மா பாபா என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் வைண்ட் அப் பிரம்மா பாபா தான் பண்ணார். எல்லாத்தையும் விடுறதுலயும் ஃபர்ஸ்ட் பிரம்மா பாபா தான் ஃபர்ஸ்ட் விட்டார். அவர் விட்ட உடனே அவர் மட்டும் இல்ல, அவர் கூட இருந்தவங்க எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஷாப் நேம் கேட்டிருக்கீங்க. அவங்க வந்து என்ன பிரம்மா பாபா அவருடைய பார்ட்னரோடு சேர்த்து அவங்க வச்சிருந்த அந்த ஷாப்னுடைய பேர் மீன்ஸ் அந்த கம்பெனியினுடைய பேர் வந்து லக்கி ராஜ் அண்ட் சேவக்ராம் அண்ட் சன்ஸ். லக்கி ராஜ் சேவக்ராம் அண்ட் சன்ஸ் அப்படின்ற பேர்ல தான் வந்து கடை மீன்ஸ் வச்சிருந்திருக்காங்க கல்கட்டால. ஸோ அந்த இடம் பாத்தீங்கன்னா அந்த அந்த 7A லிண்டசி ஸ்ட்ரீட் ஸ்வர்ணா மேன்ஷன் போட்டீங்கன்னா அந்த 7 நான் மொபைல்ல கூட உங்களுக்காக சேவ் பண்ணி வச்சிருக்கேன். பட் வந்து நான் பவர் பாயிண்ட் எதனா ரெடி பண்ணலான்னா என்னால பண்ண முடியலன்னா நடுவுல 2 நாள் தான் இருந்தது எனக்கு டைம். ஸோ மீன்ஸ் அப்போ அந்த மாதிரி பண்ணியிருந்தோன்னா உங்களுக்கு போட்டோஸோட காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, நம்ம தான் இந்த புத்தி என்கின்ற கண்கள் தான் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் படம் பிடிச்சி நம்ம முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்திட்டு இருக்குது இல்லையா இப்போ. சோ அந்த மாதிரி பாபா வந்ததுக்கு அப்புறமா பாபா மட்டும் வைண்ட் அப் பண்ணல, பாபா கூட
விஸ்வ கிஷோர் தாதா பிளஸ் ஆனந்த் கிஷோர் தாதா 2 பேருமே வைண்ட் அப் பண்ணிட்டு பாபா கூட வந்தாங்க. அவங்க மட்டும் கிடையாது, சந்திரி தாதி நம்ம கேட்டோம் இல்லையா, சந்திரி தாதி வந்து விஸ்வ கிஷோர் தாதானுடைய யுகலா இருந்தாங்க. இப்போ சந்திரி தாதி கூட என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் எல்லாருமே ஃபேமிலியோட வந்தாங்க. அதுல சந்திரி தாதி எவ்வளோ வந்து சேவையினுடைய விஷயங்கள் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பெரிய புக்கே எழுதலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய சேவையினுடைய பார்ட் இருந்திருக்கு சந்திரி தாதி இது. சோ சந்திரி தாதியினுடைய உடல்ல தான் ஃபர்ஸ்ட் அவ்யக்த பாப் தாதா பிரவேசமாகி முரளி நடத்திருக்கார். ஸோ ஃபர்ஸ்ட் அவ்யக்த பாப் தாதா வந்தது என்ன 21/1/69 இல்லையா, 18/1 தேதி பிரம்மா பாபா அவ்யக்தமானாரு. 21 ஜனவரி மாதம் 69வது வருஷம் முதல்ல அவ்யக்த பாப் தாதா யார் உடல்ல பிரவேசமானாங்கன்னா இந்த சந்திரி தாதியினுடைய உடல்ல தான் பிரவேசமாகி முரளி நடத்திருக்காங்க. அப்பனா நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு பவித்திரமான ஆத்மா, எவ்வளோ பாபானுடைய நெருக்கத்துல இருக்கக்கூடிய அவ்வளோ பவித்திர பரிசுத்தமான ஆத்மாவா இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் அவ்யக்த பாப் தாதா அவங்களுடைய உடல்ல வந்து முரளி நடத்திருப்பாங்க. சோ அதுக்கு அப்புறத்துல இருந்துதான் குல்சார் தாதியினுடைய உடல்ல அவ்யக்த பாப் தாதா வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு என்ன இருக்குன்னா சந்திரி தாதி அப்படின்றவங்க வந்து அவ்வளோ பாபா கூடவே யக்ன சேவையில அவங்களும் முழுக்க தன்னை சமர்ப்பணம் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ அவங்க வந்து மதுபனுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க மதுபன்ல ஸ்டாக் ஃபுல் அங்க இருக்க ஸ்டாக்குக்கு வந்து அவங்க இன்சார்ஜா இருந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவர்கள் சேவை நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தாதி பிரம்மா பாபானுடைய மருமகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ராதிகா, அவங்களுடைய அலௌகிக பேர் என்னன்னா பிரிஜேந்திரா தாதி, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவங்க வந்து பிரிஜேந்திரா தாதி. ஸோ அவங்க தான் பிரம்மா பாபா உடல்ல சிவ பாபா ஃபர்ஸ்ட் வரும்போது அவரு நம்ம ஆதிதேவ்ல கூட படிச்சிருப்போம் இல்லையா, பாபா சிவ பாபா அவர் உடல்ல இறங்கி வரும்போது ஒரு நாள் கீதா இது நடந்துட்டு இருக்கும். பிரம்மா பாபா வீட்டுல குரு வந்திருப்பாரு, கீதா உபதேசம் நடந்துட்டு இருக்கும். பாபா நடுவுல திடீர்னு எழுந்து போய் ரூம்ல உட்காருவார். ஸோ பின்னாடி இந்த பிரிஜேந்திரா தாரி தான் போவாங்க. போயிட்டு பார்க்கும்போது அங்க அவ்வளோ வெளிச்சம் இருக்கு, பிரம்மா பாபா முகம் அவ்வளோ பிரகாசமா தெரியும். அப்போ அவர் ஒரு லெட்டர் எழுதுவார். ஸோ அது இந்த தாதி தான் பார்த்திருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து சிவ பாபா இவர் உடல்ல வந்திருக்காருன்றது அவங்களுக்கு புரியும். ஸோ அதுதான் அவங்கதான் ஆக்சுவலி அவங்க லௌகிக்கு பேர் ராதிகா, அலௌகிக்ல அவங்களுக்கு பேர் வந்து பிரிஜேந்திரா தாதி அப்படின்னுட்டு பாபா வந்து அவங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. என்னைக்கு சிவ பாபா பிரம்மா உடல்ல பிரவேசம் ஆனது தாதி வந்து முழுக்க மனசார வந்து புரிஞ்சு ஏத்துக்கிட்டாங்களோ அன்னில இருந்து என்ன பண்ணாங்கன்னா முழுக்க சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க தன்னை. ஏன்னா பிரம்மா பாபானுடைய மருமகள் இல்லையா, நீங்க நினைச்சு பாருங்க, லௌகிக்ல பிரம்மா பாபா இவங்களை என்ன பண்ணுவாங்களா, தான் வந்து ராஜா அரண்மனைக்கு ஏதாவது கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா, நிறைய ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் பாபாவை கூப்பிடுவாங்க இல்லையா. அப்போ பாபா தன்னுடைய ஃபேமிலியோட போகும்போது இந்த ராதிகா இருக்காங்க இல்லையா மருமகள், அவங்க கூட்டிட்டு போகும்போது அவ்வளோ அலங்காரத்தோட கூட்டிட்டு போவாங்களாம். அந்த அலங்காரத்தோட அவங்க போகும்போது அவங்க முகமெல்லாம் அவ்வளோ அழகா இருக்குமா. அங்க இருக்கிற ராணிகளுக்கே ஒரு மாதிரி வெட்கமா இருக்குமா. ஏன்னா அவங்க ஜுவல்லரி அவ்வளோ நல்லா வைரங்களும் முத்துக்களும் ரத்தினங்களும் இருந்த அவ்வளோ நல்ல ஜுவல்லரியோட அந்த ராதிகான்றவங்க வருவாங்களா. ஆனா என்னைக்கு பிரம்மாவோட சிவ பாபா வந்தாங்களோ, எப்போ அத பிரிஜேந்திரா தாதி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்போவே அவங்க போட்டிருக்கிற அத்தனை நகைகளையும் கழட்டி வச்சுட்டாங்களாம். சொல்லுவாங்க இல்லையா ஏக்கு தக்குசே அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தில. அப்படின்னா ஒரே தடவைக்கு ஃபுல்லா பலி, இந்த மாதிரி பலியானவங்க அவங்க. அப்போ ஒரு பாபா மட்டும் மாறல, ஒரு பாபாக்கு பின்னாடி அவர் கூட இருந்த அத்தனை லௌகிக் பரிவாரத்தினுடைய ஒவ்வொரு ஆத்மாக்களும் எப்படியெல்லாம் வந்து மாறி இருக்காங்க. சோ அது மட்டும் இல்ல, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பிரிஜேந்திரா தாதி தான் ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா ஜோனல் இன்சார்ஜா இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்க 90sல பாம்பேல இருக்க சாயன் அப்படின்ற சென்டர்ல அவங்க சரீரம் விட்டுருக்காங்க. ஸோ பாபானுடைய ஒருத்தருடைய பரிவர்த்தனை மூலமாக நம்ம இது எல்லாத்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா,
ஒரு பிரம்மாவினுடைய பரிவர்த்தனை மூலமாக எத்தனை மகா பரிவர்த்தனை நடந்திருக்கு. வெறும் லௌகீக்ல மட்டுமே, அதுவும் ஒரு சில முக்கியமான உங்களுடைய விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். எவ்வளவு பெரிய பரிவர்த்தனை நடந்திருக்கு பாருங்க. அதுலயும் தாதா ஆனந்த் கிஷோர்ன்னு சொன்னோம் இல்லையா, அவர் வந்து அவ்வளோ அவருக்கு எஜுகேஷன் நல்லா படிச்சவர். அவர் அந்த ராம் லக்ஷ்மணன் கம்பெனின்னு அவர் வச்சிருந்த கடையை அவரும் வைண்ட் அப் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா பாபானுடைய ரைட் ஹேண்டா இருந்திருக்கார். எப்படின்னா முரளிய வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றது, ஃபாரின்ல வந்து லெட்டர்ஸ்னுடைய அனுப்புறது, லெட்டர்ஸ் வர்றத படிக்கிறது, எந்த ஒரு வெளியில வந்து ஆபீஸ் ஒர்க்கா இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்து கராச்சிக்கு பிரம்மா பாபா போன ஆரம்பத்துல இருந்து பாபானுடைய இறுதி நாட்கள் மீன்ஸ் அவர் சரீரம் விடுற கடைசி காலம் வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு, அவரு பாபானுடைய ரைட் ஹேண்டா இருந்து அவர் தன்னுடைய முழு சேவையை வந்து கொடுத்திருக்காரு. யாரு? தாதா வந்து ஆனந்த் கிஷோர். சோ அவருடைய சேவைக்கு பிறகு அவர் சரீரம் விட்டதுக்கு அப்புறமா தான் நிர்வைர் பாய்க்கு அந்த ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, இப்பதான் ரீசெண்டா நிர்வைர் பாய் சரீரம் விட்டார். அவருடைய பொறுப்பு எந்த அளவுக்கு உயர்ந்ததுன்னா, அப்ப அந்த இடத்துல முதல்ல இருந்தவர் விஸ்வ கிஷோர் தாதா. சோ அவரும் என்ன பண்ணிருக்காரு, ஒரு பாபானுடைய மாற்ற பரிவர்த்தனைக்கு பின்னாடி அவர் கூட இருந்த விஸ்வ கிஷோர் தாதா, அதுக்கப்புறம் ஆனந்த் கிஷோர் தாதா, அதுக்கப்புறம் விஸ்வ கிஷோர் தாதா. சோ அவரும் என்ன பாபானுடைய ரைட் ஹேண்டா இருந்திருக்கார். மீன்ஸ் எல்லா யக்னத்தினுடைய பொறுப்புகள் எதுவோ அதனுடைய மெயின் ஆலோசகராக இருந்திருக்கார். அவரும் வந்துட்டார் கூட அவங்களுடைய மருமகளா இருந்த சந்திரி தாதி. சோ அவங்களுடைய விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, சந்திரி தாதி வந்து எந்த அளவுக்கு நினைச்சு பாருங்க, ஒரு வீட்டுல வரக்கூடிய ஒரு அண்ணானுடைய பையனுடைய வைஃப அவங்க பாபா வீட்லயே தான் இருந்திருக்காங்க. அவங்க தனியா கீழே இருக்கிற அந்த கடையில எல்லாம், கடை பக்கத்திலேயே பாபா வந்து ஒரு ரூம் கொடுத்திருந்தாரு இல்லையா விஸ்வ கிஷோர் தாதாக்கு. அவங்களுடைய வைஃப் தானே சந்திரி தாதி. அவங்க விஸ்வ கிஷோர் தாதாவோட இருக்கல, லௌகீக்லயே இருக்கல, பாபாவுடைய ஃபேமிலி கூட தான் இருந்திருக்காரு. அப்படின்னா அப்ப நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு பாபா லௌகீகத்திலேயே எல்லாரையும் ஸ்நேகத்தினால அவர் வந்து தன்னுடையவராக செய்து வச்சிருந்திருக்காரு. ऐसी दुनिया बनाई है शांति शांति का லௌகிக்ல நாம பாக்குறோம், இத்தனை பேரும் பிரம்மா என்கின்ற ஒருத்தருடைய பரிவர்த்தனைக்கு பின்னாடி இத்தனை பேருடைய வாழ்க்கையும் பரிவர்த்தனையா இருக்கு. இது லௌகிக்ல மட்டும் மிக முக்கியமானவர்களுடையது மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இப்படி நம்ம ஒவ்வொருத்தருடைய பரிவர்த்தனைக்கும் ஆதாரமாக இருந்தவர் யாரு? நிறைய பேர் யாரும் கிடையாது. ஒரே ஒரு பிரம்மானுடைய பரிவர்த்தனை தான் இன்னைக்கு நம்ம மூல முடுக்குல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒன்னா சேர்த்து இன்னைக்கு உட்கார வச்சிருக்கேன்னா, பிரம்மா பாபானுடைய முதல் மந்திரம் என்ன? நம்ம பிரம்மா குமாரிஸ் ராஜயோகா இன்ஸ்டிடியூட்னுடைய ஃபர்ஸ்ட் மந்திரமே நாம என்ன சொல்றோம்? சுய மாற்றத்தின் மூலமாக தான் உலக மாற்றத்தை நாம கொண்டு வர முடியும். இது பிரம்மா பாபாட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் ஸ்லோகன். அப்ப என்ன? சுய மாற்றம். ஃபர்ஸ்ட் நான் மாறணும். நாம எப்பயும் என்ன நினைக்கிறோம்? எல்லாரையும் பாக்குறோம்,
இல்லையா? எத்தனை பேர் எப்படி எல்லாம் பண்றாங்க, அதை பார்த்து நாமளும் பண்ணலாமா வேண்டாமான்னு நினைக்கிறோம். ஆனா பாபா யாரையுமே பார்க்கல. பாபா தான் ஃபர்ஸ்ட் பண்ணார், தான் ஃபர்ஸ்ட் விட்டார், தான் ஃபர்ஸ்ட் அடி வச்சார், தான் ஃபர்ஸ்ட் மாறினாரு. அவரை பார்த்து அவருடைய அதுவும் மாற்றம் எப்படி திருடமான மாற்றம். அதுல ஒரு துளி அளவு கூட பாபா ஒன்ஸ் முன்னாடி ஒரு அடி வச்சுட்டாருன்னா பின்னாடி எப்பயுமே திரும்பி கூட பார்க்க மாட்டார். அது பாபானுடைய அவ்வளவு திருடம். அந்த ஒரு மாற்றத்துக்கு பின்னாடி என்ன ஆச்சு? எல்லா மாற்றம் லௌகிக் பரிவார்ல இருந்து அலௌகிக் பரிவார்ல வரக்கூடிய ஒவ்வொரு குழந்தையில இருந்து இன்னைக்கு நாம பின்னாடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த நாள்ல வரக்கூடிய பிகேஸ் வரைக்கும் எல்லாருடைய மாற்றம் எங்க இருந்து ஆரம்பமாகுதுன்னா ஒரு பாபானுடைய மாற்றத்துல இருந்து. இப்போ பாபாட்ட இருந்து நம்ம 18 ஜனவரியில இந்த ஒரு ஸ்லோகனை நாம மெயினா வச்சுக்கணும். சுய மாற்றம். இத நாம அண்டர்லைன் பண்ணிக்கணும். நான் மாறணும். எப்படி மாறணும்? பாபா எப்படி மாறினார் ஒவ்வொரு விஷயத்துல அப்படி நானும் மாறணும். நானும் மாறணும். யார் மாறுறாங்க மாறல அத நான் பார்க்கவே கூடாது. நான் மாறணும். இந்த ஸ்லோகனை நாம திருடமாக நம்முடைய மனதுல அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம். இப்ப மத்தவங்க மாறுவாங்களா? மாறணும்ன்ற விருப்பம் கூட இல்ல. நான் மாறணும். வித்தவுட் எனி டிசைர். இச்சா மாத்திரம் அவித்யான் பாபா சொல்வார். அடுத்தவங்க மாறணும்ன்ற அந்த விருப்பம் கூட வைக்க வேண்டாம். நான் மாறணும். நான் மாறி பாபா கிட்ட எக்ஸாம்பிளாக சாம்பிளாக ஆகணும். சோ இந்த ஒரு லட்சியம் நமக்குள்ளார நாம கொண்டு வரணும். அப்ப பாபா லௌகீக்ல எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தார். ஆனா அலௌகீக்ல பிரம்மா பாபா சிவ பாபா பிரவேசம் ஆன பிறகு எப்படியெல்லாம் அவர் மாறினார். ஏன்னா பிரம்மா பாபாக்கு கீழே எல்லாருமே அவருடைய டைரக்ஷன் கேட்டு நடக்கிறவங்க. ஆனா பிரம்மா பாபா உடல் எப்ப சிவ பாபா வந்தாரோ பாபா ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன பண்ணுவாரா சந்தேஷிய அனுப்பிச்சு சிவபாபாட்ட கேட்டுட்டு வாங்க. ஏன்னா அந்த காலத்துல சிவபாபாவை அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆல்மைட்டி பாபான்னு சொல்லுவாங்களா. சந்தேஷிட்ட சொல்லுவாங்களா ஆல்மைட்டி பாபா கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லுவாங்களாம். ஒரு டைம் என்னாச்சா சக்கரதாரி பையன் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுவாங்க. சொல்லியிருக்காங்க ஒரு டைம் என்னாச்சுன்னா பாபா சேவா விஷயமாக பாம்பே போக வேண்டியது இருந்தது. சோ பாபா போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்றதுக்கு முன்னாடி சந்தேஷி அனுப்பிச்சாராம். ஆல்மைட்டி பாபாட்ட கேட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி பாபா பாம்பே போகணும்னுட்டு விரும்புறாரு அப்படின்னுட்டு பாபா சொன்ன உடனே அவங்க சந்தேஷி வத்தனத்துல போன உடனே ஆல்மைட்டி பாபாவும் ஓகே சொல்லிட்டாராம். ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா இன்ஃபார்மும் பண்ணியாச்சு பாம்பே சென்டருக்கு. எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இத்தனாம் தேதி வரேன்னு சொல்லியாச்சு. அப்புறம் ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் சூட்கேஸ் முதற்கொண்டு எல்லாம் ரெடி ஆகி ஃபைனல் மொமெண்ட் இங்க என்ன கிளம்பணும். வண்டியும் கூப்பிட்டாச்சு. டிரைவர் காரோட வெளியே வெயிட்டும் பண்றாரு. இப்ப கடைசியில திரும்ப தாதி அனுப்புனாங்களாம் சந்தேஷி கிட்ட. பாபா இப்ப கிளம்ப போறாரு. பாபானுடைய பெர்மிஷன் வாங்கிட்டு வா குழந்தைன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அந்த சந்தேஷியும் போனாங்களா. போன உடனே சிவபாபா போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேஷ் கொடுத்தாங்க. சந்தேஷியும் பாபாட்ட இல்ல பாபா சாரி ஃபர்ஸ்ட் சந்தேஷி போறாங்களா. போனா அங்க பாபாவே இல்லையா. ஆல்மைட்டி பாபாவே இல்லையா வத்தனத்துல. வெறும் வெறும் ரெட் கலர் ஒரு பிளாக் மட்டும் இருக்கான். பார்த்துட்டு பாபா பாபா இல்ல ஆனா ரெட் கலர் பிளாக் மட்டும் இருக்கு. என்னன்னு தெரியல அப்படின்னு. அப்போ பாபா திருப்பி அனுப்புறாராம். இல்ல குழந்தை நீ திரும்ப போ அப்படின்னு. திரும்பி போகும்போது பாபா இருக்காரு ஆல்மைட்டி பாபா. அவர் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. சொல்லிட்டு அந்த மாதிரி சந்தேஷி போக வேண்டாம்னு பாபா சொல்லிட்டாருன்னு உடனே பாபா அப்படியே என்ன பண்ணிட்டாரு எல்லாம் நிறுத்திட்டாராம். உடனே என்ன சொன்னாரா வண்டி வெயிட் பண்ணதுலயே டிரைவருக்கு கொஞ்சம் ஏதாவது போய் பணம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க. ஏன்னா பாவம் இவ்வளவு நேரம் வெயிட் பண்றாருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு உடனே அடுத்த போன் அடிச்சாங்களாம் பாம்பே சென்ட்ரல்ல. அப்போ சக்கரதாரி பையன் இருந்தாங்க. அப்போ ஆக்சுவலி அங்க குல்சார் தாதி ஜெகதீஷ் பாய் அப்புறம் சக்கரதாரி பையன் இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. அப்போ பாபா போன் அடிச்சு இந்த மாதிரி ஜெகதீஷ் பாய் இருக்காரா அப்படின்னா இல்ல ஜெகதீஷ் குழந்தை இருக்காரா இல்ல அவர் வெளியே சேவைக்கு போயிருக்காரு. குல்சார் பச்சி இருக்காங்களா இல்ல பாபா அவங்களும் சேவைக்கு போயிருக்காங்கன்னுட்டு சக்கரதாரி பையனுக்கு ஒரே குஷியா பாபா கிட்ட நான் பேசுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாபா சொன்னாரா இந்த மாதிரி ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு. இவங்க வந்தாங்கன்னா நீ மெசேஜ் கொடுத்துருன்னா ஓகே பாபான்னு அவ்வளோ குஷியா சொல்லிட்டு வச்சுட்டாங்களா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் இவங்க 2 பேரும் குல்சார் தாதி ஜெகதீஷ் பாய் சேவையில இருந்து வந்த உடனே சக்கரதாரி பையன் சொல்றாங்க இந்த மாதிரி பாபா சொன்னா. உடனே என்ன பண்ணாங்களா எல்லாரும் கேள்வி கேட்டாங்களா பாபாவா வரலையா ஏன் வரல அப்படின்னா
கேட்டியா நீ ஏன் வரலன்னு இவங்க சொன்னாங்க. இல்ல தாதி நான் கேட்கல, நான் பாபா கிட்ட பேசுறேன்ற சந்தோஷத்திலேயே நான் என்ன கேட்கணுன்றது கூட எனக்கு தோணவே இல்லை, நான் மறந்துட்டேன். அப்ப எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்களாம். அதுக்கப்புறமா 2 நாள் கழிச்சு அந்த சங்கல்பம் போகும்ல, பாபாக்கு டச் ஆகும்ல, ஏன் வரல ஏன் வரல, ஏன்னா பக்கத்துல இருக்க எல்லா சென்டர்ஸுக்கும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு பாபா வராருன்னு. அப்புறம் திடீர்னு கடைசி நிமிஷத்துல வரலன்ற போது எல்லாருக்கும் சங்கல்பம் ஓடி இருக்கு. அவர் 2 நாள் கழிச்சு அந்த சங்கல்பத்தினுடைய ரிப்ளையா பாப் தாதா முரளியில சொல்றாங்களாம், சில குழந்தைகளுக்கு அறிவே இல்ல, பாபா வரல அப்படின்னா ஏன் வரலன்னு சங்கல்பம் பண்றாங்கன்னா, சில குழந்தைங்களுக்கு அறிவில்லாம இப்படி சங்கல்பம் பண்றாங்க. பாபா வரலன்னா ஏன் வரல, ஆல்மைட்டி பாபானுடைய கட்டளை போக வேண்டாம்னா போக வேண்டாம், அவ்வளவுதான். ஏன் போக வேண்டாம் கேள்விக்கு அங்க இடமே கிடையாது. ஏன் வரலன்னு ஏன் கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு இன்னுமே என்னல்ல அந்த அளவுக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாபா முரளியிலேயே சொன்னார். அந்த அளவுக்கு பாருங்க, பிரம்மா பாபா அவருக்கு அத்தாரிட்டி இருக்கு. ஆனா பிரம்மா பாபா அவர் தன்னுடைய அத்தாரிட்டியை என்னைக்குமே எடுத்துக்கிறது இல்லை. ஒவ்வொரு அடியிலையும் சிவ பாபா கிட்ட டைரக்ஷன் கேட்டுதான் பிரம்மா பாபா ஒன்னொண்ணுமே பண்ணியிருக்காருன்னா எவ்வளவு பெரிய மாற்றம். நான் வேணா நான் பண்ணலாம் அப்படின்னு அதிகாரம் கொடுத்திருந்தாலும் ஒவ்வொன்றும் சிவ பாபாட்ட கேட்காம அவர் செய்யல. சிவ பாபாட்ட எத்தனை வாட்டி அவர் கேட்டு கேட்டு செஞ்சாரோ அத்தனை விஷயங்கள்லயும் அவர் என்ன பாஸ் ஆயிட்டே வந்தார். அவரை பார்த்து நாம கூட என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயமா இருந்தாலும் பாபாட்ட ஃபர்ஸ்ட் நம்ம ஷேர் பண்ணணும், பாபாட்ட நாம கேட்கணும், பாபானுடைய டைரக்ஷன் வாங்கணும், பாபானுடைய ஸ்ரீமத் வாங்கணும், பாபாட்ட நாம என்ன பண்ணணும், பாபா இது ஓகேவா. ஒவ்வொரு விஷயத்திலயும் நாம எவ்வளவு பாபாவை முன்னாடி வைக்கிறோம், பாபானுடைய டைரக்ஷன்ஸ் கேட்கிறோம், அவ்வளவு என்ன பண்ணுவோம், எல்லா பேப்பர்ஸ்லயும் நாம பாஸ் ஆயிடுவோம். இதெல்லாம் பிரம்மா பாபாட்ட நம்ம ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொரு அடியிலையும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கு. அதுக்கும் மேல போலி தாதி நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, பண்டாரத்துல அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பண்டாரத்தினுடைய இன்சார்ஜ், மீன் கிச்சன்லயே மெயினா இருந்தவங்க போலி தாதி தான். வரக்கூடிய எல்லா ஆத்மாக்களையும் அவ்வளோ திருப்திப்படுத்தி அனுப்புவாங்க போலி தாதி. அவங்களுக்கு அவ்வளோ மகத்துவம் யக்னத்துல சொல்லுவாங்க. போலி தாதி அவங்களுக்கு பாபா என்னைக்கு கிச்சனுடைய சேவா கொடுத்தாங்களோ அன்னில இருந்து கிச்சனை தவிர்த்து எங்கேயுமே போக மாட்டாங்களா, ஆல்வேஸ் கிச்சன்ல பிரசண்டா இருப்பாங்களாம். சோ அந்த தாதியினுடைய ஒரு வர ஹிஸ்டரியில தாதி அவங்களுடைய ஷேரிங் பண்ணும்போது சொல்றாங்க, பாபானுடைய அந்த ஸ்னேகம் ஒவ்வொரு ஆத்மா மீது எந்த அளவுக்கு ஸ்னேகம் இருந்தது அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப பந்தனத்துல இருந்தாங்களா, ரொம்ப பந்தனம். அவங்க எந்த புகுந்த வீட்டிற்கு சென்றார்களோ அங்க அவங்களுடைய மாமியாரும் அவருடைய கணவர் அவங்களுடைய மாமனார் 3 பேருடைய ரொம்ப பந்தனம். ஏன்னா அவங்க லௌகீக்ல அவங்க புகுந்த வீட்டுல அவங்க போகும்போது அந்த காலத்துல தெரியலையா, வரதட்சணை டௌரி எல்லாம் நிறைய கொடுக்கணும். ஆனா இவங்க வீட்டுல அந்த அளவுக்கு கொடுக்க முடியல. அதனால போன இடத்துல அவங்க மாமியாராகட்டும் கணவராகட்டும் மாமனார் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அத்தனையும் சகிச்சுட்டு அந்த துக்கத்துல இருக்கும் போது ஒரு டைம் இவங்களுக்கு பாபானுடைய அறிமுகம் கிடைச்சு பாபா கிட்ட வந்திருக்கும் போது அப்ப மம்மானுடைய முரளி கேட்டிருந்திருக்காங்க. அந்த நாள் மம்மா கிளாஸ் எடுத்து அவங்க ஃபர்ஸ்ட் பாடல்ல இருந்து ஆரம்பமாகும் இல்லையா, அது கேட்கும் போது போலிதாதிக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. அப்புறமும் அவங்க ரொம்ப பந்தனத்துல இருந்து வெளியே வர முடியல. ஒரு நாள் எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்கிற டைமா பார்த்து தாதி என்ன பண்ணிட்டாங்களா, அங்க வீட்டை விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அம்மா வீட்டுல இருந்து பாபா இருக்க இடம் கொஞ்சம் பக்கம். அப்ப டெய்லி பாபா கிட்ட போயிட்டு வரலான்னுட்டு போயிட்டு வந்திருக்கிற வேலைக்கு அவங்க மாமியார் 4 நாள் கழிச்சு ஒரு 4-5 பேர் அவங்க ரிலேஷனை கூப்பிட்டுட்டு இவங்க அம்மாட்ட ஏதோ கன்வின்ஸ் பண்ணி கையெடுத்து கும்பிட்டு திரும்பி கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போய் திருப்பி என்ன பண்ணாங்களா, அடுத்த சந்தர்ப்பத்துல மறுபடியும் தாதி வந்துட்டாங்களாம். அப்போ அவங்க அம்மா கிட்ட அவ்வளவு சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுமைகள் நடக்குதுன்ற போது இந்த வாட்டி அவங்க ப்ராமிஸ் பண்றாங்க, இல்ல நான் அனுப்ப மாட்டேன்னுட்டு. அப்புறம் அவங்க அம்மா அப்பா அப்புறம் போலி தாதி 3 பேருமே பாபாட்ட போயிட்டு சரண்டர்ன்னு சொல்லிட்டு பாபாட்ட, பாபா உங்களை விட்டா நான் யார்கிட்ட போவேன் பாபா, எனக்கு நீங்க தான் பாபா பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்ட முழுக்க போய் அர்ப்பணம் ஆனோடனே பாபா என்ன பண்ணாரா, தாதி போலி தாதி அவங்க அம்மா அப்பாக்காக தனி ஒரு வாடகைக்கு ஒரு பக்கத்துல பில்டிங் எடுத்தாங்க. பில்டிங் எடுத்துட்டு அங்கேயே தங்க வச்சாரு.
அப்புறம் தாதி அங்க தையல் மிஷின் கொடுத்து அங்க அவங்க தைச்சுக்கிட்டே டெய்லி கிளாஸுக்கு வந்த போற மாதிரி அந்த மாதிரி போயிட்டு இருந்தது நாட்கள். ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அதிகாலை 4 மணி டைம்ல அந்த தாதியினுடைய கணவர் இருக்காரு இல்லையா, வண்டி எடுத்துட்டு வந்து மேல இருந்த இவங்கள அவ்வளோ படிகள்ல ஆஹ் என்ன சொல்றது, முடிய பிடிச்சு இழுத்து தர 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 தரன்னு படியில இழுத்துட்டு போயிருக்காங்க. கீழே இழுத்துட்டு போய் வண்டியில ஏத்திட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. சோ அங்க போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்குள்ளார இங்க அவங்களுடைய அம்மா வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸோ நிறைய கதைகள் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த விஷயம் ரொம்ப சிட்டில எல்லா பக்கமும் பரவிட்டு இருக்குது. இந்த மாதிரி தாதாஜி பிரம்மா பாபா அவருடைய இடத்துக்கு ஓம் மண்டலி அந்த இடத்துக்கு போறவங்க எல்லாருமே ஏதாவது வாழ்க்கையில அவங்க வீட்டுல எல்லாருக்கும் பிரச்சனை வருது. சோ இந்த மாதிரி நிறைய தீவிரமான எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க அந்த போலிதாதி வீட்டுல என்ன பண்ணிருக்காங்கன்னா கேஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. கேஸ் போட்டு பாபா மேல வாரண்டே எடுத்துட்டு வந்தாச்சு. பாபா கிட்ட பாபா என்னென்ன வாரண்ட் கொடுத்து என்னென்ன அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்களா போலீஸ். அப்போ அந்த டைம்ல விஸ்வகிஷோர் தாதா விஸ்வரத்தன் தாதா, நம்ம எல்லாம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய இன்சார்ஜா இருந்தார் விஸ்வரத்தன் தாதா, அவர் தான் செக்யூரிட்டியா பாபா வச்சிருந்திருக்கார். சோ அவருடைய கதை கேட்டா அது அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய சரித்திரம் பார்த்தா அவ்வளோ பாபா எப்படி எல்லாம் வச்சிருந்திருக்கா. அப்போ விஸ்வரத்தன் தாதா செக்யூரிட்டியா இருந்திருக்காரு. அப்போ போலீஸ்காரங்க வந்துட்டாங்க வாரண்ட் எடுத்துட்டு, நீங்க பாபாவை கூப்பிடுங்க, இந்த மாதிரி அரெஸ்ட் வாரண்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாபா கிட்ட விஸ்வரத்தன் தாதா போய் சொல்றாரு, இந்த மாதிரி போலீஸ் வந்திருக்காங்க பாபா, அரெஸ்ட் வாரண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ பாபா சொல்றாரு, ஓகே குழந்தை, நீ போய் அவங்கள என்ன பண்ணுனா கொஞ்ச நேரம் அப்படியே பேசி கொஞ்சம் சமாளிச்சிட்டு, ஏன்னா இந்த விஷயம் பாபா எனக்கு ஏற்கனவே டச்சிங் ஆயிடுச்சு. நான் வந்து ஆனந்த் கிஷோர் தாதாவை வந்து அனுப்பிச்சிருக்கிறேன், முதல்லயே அனுப்பிச்சிருக்கிறேன். அவங்க வந்து இவங்க ஏற்கனவே அரெஸ்ட் வாரண்ட் எடுத்துட்டு வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் ஸ்டே ஆர்டர் வாங்கறதுக்காக அவரை அனுப்பிச்சிருக்கிறேன். அவர் கொஞ்ச நேரத்துல வந்துருவார். அவர் வர்ற வரைக்கும் நீ இவங்களை போய் கொஞ்சம் பேசி கீசி கன்வின்ஸ் பண்ணி உட்கார வை அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். விஸ்வரத்தன் தாதா ஓகே பாபா நான் போய் பண்றேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டு போய் இருங்க அவர் ரெடி ஆயிட்டு இருக்காரு வந்துருவாரு. ஏன்னா அது லஞ்ச் டைமா இருந்ததாம். ஸோ அப்போ லஞ்ச் டைமா இருக்கனால நீங்க இப்படி திடீர்னு சொன்ன உடனே பாபா கொஞ்சம் ரெடி ஆயிட்டு இருக்கு, பாபா சாப்பிடுவாரு, சாப்பிட்டுட்டு இருப்பாரு, இப்ப ரெடி ஆயிட்டு வந்துருவாரு, இன்னும் அவ்வளவுதான் இப்படியே கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பண்ணி எங்கன்னா தோதோ வந்துட்டார் தோதோ வந்துட்டாருன்னு கடைசியில பார்த்தா ஆனந்த் கிஷோர் தாதாவே வந்துட்டாராம். ஆனந்த் கிஷோர் தாதா வந்த உடனே அவர் கேக்குறாரு, என்ன இங்க போலீஸ் இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா, இங்க பாருங்க அரெஸ்ட் வாரண்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம், உங்க பிரம்மா பாபா வந்து அரெஸ்ட் பண்றோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், போய் அனுப்பிச்சு விடுங்க உடனேனா. இவர் கையில எடுத்து ஸ்டே ஆர்டர் கொடுக்குறாரு, இன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போலீஸ்காரங்களுக்கா அவ்வளோ எரிச்சல், நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இவ்வளவு வந்து அதுவும் நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டே போயிருப்போம், இந்த செக்யூரிட்டி என்னன்னா டோ வந்துட்டார் சாப்பிட்டுட்டு இருக்கார், தோ ரெடி ஆயிட்டார் வந்துட்டாருன்னு இப்படி பண்ணிட்டாரு. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல பப்ளிசிட்டி ஆச்சா, இந்த மாதிரி பிரம்மா பாபா இந்த மாதிரி எல்லாம் வந்து அவர் மேல கேஸ் ஆகி அரெஸ்ட் பண்றதுக்கு போய் அங்க இருக்கிற செக்யூரிட்டி வந்து பார்க்க விடாம தோதோன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார ஸ்டே ஆர்டர் எடுத்துட்டு வந்து இவங்க நிறுத்திருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க வந்து புத்திசாலித்தனமா வந்து சீக்கிரட்டா எத்தனை விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அடுத்த நாள் பேப்பர்லயே வந்துருச்சாமா. அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு தாதிக்கு பின்னாடி இத்தனை இந்த மாதிரி பல தாதிகள், பல தாதாக்கள், பல கன்யாக்கள், பல மாதாக்கள், எத்தனையோ பேர் பாபாட்ட வந்திருப்பாங்க. ஆனா உதாரணத்துக்கு ஒன்னேதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். ஒரு தாதிக்கு பின்னாடி பாபா அரெஸ்ட் வாரண்ட் வந்து அந்த அளவுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம வந்து எதிர்கொள்ற அளவுக்கு பாபா தயாரா இருந்திருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையின் மீதும் பாபாக்கு எந்த அளவுக்கு ஸ்நேகம் இருந்திருக்கும் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் இல்லையா? சோ அதுக்கப்புறமா பல 3 வருடங்கள் கேஸுக்கு பின்னாடி ஒரே அடியாக போலிதாதி சொல்றாங்க, ஷிவ் பாபா என்ன அந்த மாதிரி பேச வச்சார் ஜட்ஜுக்கு முன்னாடி, அந்தந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் கூட எனக்கு தெரியாது, ஆனா அந்த நேரத்துல பாபா எப்படி பேச வச்சாருன்னு தெரியல. ஃபைனலி கேஸ் எங்க பக்கம் முடிஞ்சது. நான் பந்தனங்கள்ல இருந்து எல்லாத்துல இருந்து விடுதலை ஆயிட்டு பாபாட்ட முழுக்க முழுக்க சர்வீஸ் ஆயிடுச்சு. அன்னைக்குதான் என்னுடைய சுகமான நாட்கள் அன்னில இருந்து ஆரம்பமாச்சு. சோ ஆரம்பத்துல 37 குழந்தைங்களுடைய பாத்துக்கிற சம்பாலனை பண்ற டியூட்டி பாபா கொடுத்திருந்தாராம். சோ அதுக்கப்புறமா ஸ்டாக்னுடைய டியூட்டி கொடுத்திருந்தாங்க. ஃபைனலா கிச்சனுடைய முழு பொறுப்பு தாதியினுடைய கையில பாபா கொடுத்தாராம்.
பாபா கொடுத்திருந்தாலும் பாபாக்கு தாதி சொல்லுவாங்களா, பாபா நீங்க டெய்லி கிச்சனுக்கு வரணும் பாபான்ட்டு. பாபா கூட டெய்லி 2 டைம்ஸ் கிச்சனுக்கு வந்து போவாராம். தாதி கிட்ட ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் தாதிக்கு உற்சாகம் கொடுத்துட்டு போவாராம். சொல்லுவாரா, நீ அகண்ட ஜோதி குழந்தை அப்படின்னுட்டு. ஏன்னா தாதி ரொம்ப கம்மியா தூங்குவாங்களா. எனி டைம் அந்த காலத்துல நைட்டு எப்பப்ப ட்ரெயினோ அப்போல்லாம் பிகேஸ் வந்து இறங்குவாங்க இல்லையா மதுபன்ல. எந்த டைம் யார் வந்தாலும் கிச்சன்ல சாப்பாடு கொடுக்காம தாதி அனுப்பவே மாட்டாங்களாம். சோ அப்போதைக்கு அப்ப ரெடி பண்ணி கூட திடீர்னு வந்துட்டாங்கன்னா கூட கொடுப்பாங்களா. சோ அதனால பாபா அவங்கள வந்து அவ்வளவு பாராட்டுவாங்களா. நீ அக்கண்ட ஜோதி, நீ எனி டைம் வந்து களைப்பற்ற ஆத்மா, அமர் பவ அப்படின்ற வரதானம் எல்லாம் கொடுப்பாங்க. கடைசியில தாதி சொல்றாங்க, 18ஆம் தேதி ஜனவரி 1969 என்னைக்கு பிரம்மா பாபா அவ்யக்தம் ஆகுற நாளோ அன்னைக்கு நாள் கூட காலையில பாபா கிளாஸ் முடிஞ்சு கிச்சனுக்கு வந்து தாதிட்ட சொல்றாங்களா, பாரு குழந்தை, பாபா இன்னைக்கு வந்துட்டேன், அப்புறம் என்ன பாபா வரல நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். ஆனா அப்ப தெரியாதே பிரம்மா பாபா அவ்யக்தம் ஆக போறாருன்னுட்டு. ஆனா பாருங்க, பாபா ஒவ்வொரு குழந்தையையும் எந்த அளவுக்கு அன்பு கொடுத்து ஒவ்வொரு குழந்தையும் பாபா திருப்தி படுத்தியிருக்கார். சோ பாபாவை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம கூட இருக்கக்கூடிய லௌகிக் பரிவாரமாகட்டும் அலௌகிக் பரிவாரமாகட்டும், சோ எல்லா ஆத்மாக்களிடமும் நாம ஆத்ம ரூபத்தினுடைய அந்த அன்பு, ஆன்மீகமான அன்பு, அதே நேரத்துல அவர்கள் மீதான என்ன சொல்றது, பாபா எவ்வளவு அன்பும் காட்டியிருக்காரு, கூடவே அவங்களுக்கு பாராட்டுதலும் கொடுத்திருக்காரு, அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. சோ அதே மாதிரி நம்ம கூட இருக்கக்கூடிய ஆத்மாக்களிடம் நம்ம அன்பும் அப்ரிசியேஷனும் நாம கொடுத்தோம்னா நம்முடைய புருஷார்த்தம் ரொம்ப ரொம்ப சகஜமான புருஷார்த்தமா மாறிடும். சோ நம்ம அதை கொடுக்குறோமா, அந்த பாபா அளவுக்கு நிஸ்வார்த், பாபா எதையும் எதிர்பார்த்து கொடுக்கல. இத்தனைக்கும் பாபானுடைய அந்த டைம்னுடைய டிரைவர் வந்து முஸ்லிமா இருந்திருக்கார். ஆனா அந்த முஸ்லிம் சகோதரர்கிட்ட கூட பாபா ஃபேமிலி ரீதியாக தான் அவர்கிட்ட பாபா அந்த ஸ்நேகத்தை கொடுத்திருக்கார். சோ அவர் கூட சொல்வாராம், பாபா போன்ற ஒரு மனிதன் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை என்னுடைய லைஃப் டைம் டியூட்டில அப்படின்னு சொல்லி. சோ அவர் அந்த ஆத்மா எந்த ஒரு தர்மமா இருக்கட்டும், அவர் ஞானியா இருக்கட்டும் அஞ்ஞானியா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பாபா அவங்களுக்கு அன்பும் மரியாதையும் பாராட்டுதலும் கொடுத்திருக்கார். சோ அவரை மாதிரி நாமும் அன்பும் பாராட்டும் அந்த மாதிரி மரியாதையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லார்கிட்டயும் நம்முடைய புருஷார்த்தம் என்ன ஆயிடும்னா ரொம்ப சகஜமான புருஷார்த்தம் ஆயிடும். ஓ இவ்ளோ தாதி, நிர்மல் சாந்தா தாதிக்கு நம்ம கேட்டோம், எவ்வளோ செல்லமா பாபா அவங்கள வளர்த்திருக்காங்க. டெய்லி பாக்கெட் மணி கொடுத்து, அவங்க வைரங்கள் எடுத்து பாக்கெட்ல போட்டு வச்சுட்டு சொல்லாம இருந்தாலும் அவங்கள திட்டாம எப்படியெல்லாம் வளர்த்திருக்காங்க. ஆனா பின்னாடி யக்னத்துல சிவபாபா பிரம்மா பாபா வந்ததுக்கு அப்புறமா பிரம்மா பாபா உடல்ல யக்னத்துல நிர்மல் சாந்தா தாதியினுடைய டியூட்டி என்னன்னு தெரியுமா? பாபா கொடுத்திருந்த டியூட்டி, எல்லா குழந்தைகளுக்கும் யக்னத்துல இருந்த 300 குழந்தைங்கன்னா 300 குழந்தைங்களுக்கும் ஃபேன்சி ஐட்டம்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, யாரும் வந்து தாதிட்ட கேட்கலாம் கூடாது, தாதி எனக்கு இது தீந்துருச்சு இது கொடுங்க, எனக்கு வந்து சோப் இல்ல எனக்கு சோப் கொடுங்க, அப்படி எல்லாம் கிடையாது. பாபானுடைய ஸ்லோகன் என்ன? மாங்னேசே மர்னா பலா, கேட்பதை விட இறப்பது மேல் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. பாபானுடைய ஸ்லோகன் அது இருந்தது இல்லையா. அதனால பாபா என்ன சொல்லி கொடுத்திருக்காருன்னா, நீ டெய்லி பண்ணி போயிட்டு எல்லா குழந்தைங்களுடைய கபோர்டு பாரு, அதுல எது இல்லையோ அது நீ அங்க வச்சுட்டு வந்துடணும். சோ தட் அவங்க கேட்க கூடாது, இல்லன்ற வார்த்தை கூட குழந்தைங்க சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு முதல்லயே பாபா பார்த்து அவங்களுக்கு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாராம். சோ தாதி அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்களாம். யார் யாருதுல என்னென்ன குறை கம்மியா இருக்கோ அதெல்லாம் முன்னாடியே கொண்டு போய் வச்சிருவாங்களாம். ஒரு டைம் பாபாட்ட அவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு பிரதர் வந்துட்டு, என்னுடைய செருப்பு பிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்ப தாதி சொன்னாங்களா, ஓகே நீ செருப்பு தைக்கிறவங்க கிட்ட எடுத்துட்டு போய் தைச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது பாபா தாதிய தனியா கூப்பிட்டு, ஏன் செருப்பு தைக்கிற அறிவு கூட இல்ல இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்டாராம். என்ன செருப்பு தைக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையா? போய் செருப்பு தைக்கிறவங்க கிட்ட போய் தைச்சு எடுத்துட்டு வான்னு சொல்றியே, செருப்பு தைக்கிற நாலேஜ் கூட உனக்கு இல்லையா? நீ விஸ்வ மகாராணி ஆகிறதுக்கு போயிருக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. செருப்பு தைக்கிறதுக்கான அந்த நாலேஜ் கூட இல்ல, ஆனா நீ விஸ்வ மகாராணி ஆகிறதுக்கு
போயிட்டு இருக்கிற, அப்படி ஆக போயிடுறியா அப்படின்னு ஒரே லைன் தான். அழகா அது ஹிந்தில அதுல கொடுத்துருக்காங்க. சொல்றாங்க தாதி, ஆஹ் ஒரு செருப்பு தைக்கிற ஞானம் கூட இல்ல, நீ விஸ்வ மகாராணி ஆகிறதுக்கு தயாரா இருக்கிறியா அப்படின்ற போது அவ்வளவுதான். அப்படியே தாதி சைலண்ட் ஆயிட்டாங்களாம். அப்புறம் என்ன பண்ணாங்களாம், அந்த நாளே இன்னும் 2-3 சிஸ்டர்ஸ கூட கூட்டிட்டு அந்த செருப்பு தைக்கிற சாமான் எல்லாம் என்னென்ன எங்க கிடைக்குதோ போய் கடையில தேடி புடிச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அப்புறம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் செருப்பு என்ன பண்ணாங்களாம், அப்புறம் ராத்திரியோட ராத்திரியா அழகா சாஃப்டான மெட்டீரியல் வச்சு ஒரு சாஃப்டான செருப்பு பாபாக்கு ரெடி பண்ணி வச்சாங்களாம். ரெடி பண்ணிட்டு பாபா கிளாஸுக்கு போனாரு இல்லையா, முரளி கிளாஸுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளார பாபா போட்டுட்டு போன அந்த பழைய செருப்பை எடுத்து தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த புதுசா பண்ண செருப்பு அங்க வச்சுட்டாங்களாம். பாபா கிளாஸ் முடிச்சுட்டு வந்து யூஸ்வலா எப்பயும் போல செப்பல் போட்டு நடந்து போகும்போது என்னடா இது ஏதோ வந்து சாஃப்டான ஏதோ மாதிரி தெரியுதேன்னு பார்த்தா புது செருப்பு. அப்புறமா இது என்னடான்னு பார்த்தா அப்புறம் மம்மாக்கு இந்த எல்லா விஷயம் தெரியும் இல்லையா, அப்புறம் மம்மா வந்து பாபாக்கு சொல்றாங்க. கேட்டுட்டு பாபாக்கு ஒரே குஷி ஆச்சான். குஷி ஆயிட்டு அப்புறம் தாதி கிட்ட சொல்றாங்களா, இப்போ நான் வந்து அக்செப்ட் பண்றேன், நீ வந்து விஸ்வ மகாராணியா ஆகுவ அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாதிய வந்து பாராட்டினாங்களாம். தாதியும் அவ்வளவு குஷி ஆனாங்களா. நினைச்சு பாருங்க, தாதி எங்க இருந்தவங்க ஒரு ஒரு பாக்கெட் மணிக்கு கூட கஷ்டப்படாம என்ன தேவையோ அத்தனையும் கையில கிடைச்சிட்டு இருந்தது. மகாராணியினுடைய வாழ்க்கை சங்கம யுகத்திலேயே அவங்க வந்து சங்கம யுகம்ல கலியுகத்திலேயே அனுபவிச்சிருக்கிறவங்க அவங்க. ஆனா யக்னத்துல வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய மாற்றம், அவங்க எவ்வளவு பாபானுடைய மகள்னா எவ்வளவு அவங்க யக்னத்துல ஒரு தற்பெருமை காமிச்சிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி அவங்களும் இல்ல. இன்னொன்னு அவங்க சொல்றாங்க, அது கேட்கும் போது அப்படியே மெய் சிலிர்த்தது. என்ன அப்படின்னா, அதோட நான் முடிச்சுக்கிறேன். ஆஹ் ஒரு யக்னத்துல எந்த குழந்தை வந்து தப்பு பண்ணாலும் பாபா என்ன பண்ணுவாங்களா, தாதிய கூப்பிடுவாங்களா, நிர்மல் சாந்தா தாதிய கூப்பிட்டு எல்லாருக்கும் முன்னாடி, குழந்தை நீ ஏன் இந்த தவறு பண்ண அப்படின்னு கேட்பாங்களாம். தாதி அப்படியே சைலண்டா நின்னுடுவாங்க. ஓகே நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. தாதிக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நான் இப்படி ஒரு தப்பே பண்ணல, என்ன பாபா என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாபா சொல்லிட்டாரு இல்லையா, பாபாக்கு நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதி ஆயிடுவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாரா, எல்லாரும் இருக்கிற சபை நிறைஞ்சிருக்கான், ஏதோ ஒரு தப்புன்னுடைய காரணம் காட்டி நீ ஏன் இந்த தப்பு செஞ்சன்னுட்டு வெளியில போய் நின்னுடு அப்படின்னு, வெளியே போய் நில்லுன்னு சொல்லி இந்த ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட் வாங்குவாங்க இல்லையா, ஏதாவது தப்பு பண்ணானா கிளாஸ விட்டு வெளியே போய் முட்டிக்கால் போடுங்க இல்ல வெளியே போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாபா வெளியே நிறுத்திட்டாராம். தாதிக்கு ஒரே கஷ்டம், என்னடா நாம ஒண்ணுமே பண்ணல ஆனா நம்மள வெளியே அனுப்பிச்சிட்டாரே பாபான்னு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு மனசு. அப்புறம் அந்த எல்லாம் முடிச்சிட்டு பாபா என்ன பண்ணாரா, வெளியில வந்தவரு தாதிக்கு வந்து கார் எடு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, நிர்மல் சாந்தா தாதி கார் ஓட்டுவாங்க அந்த காலத்துல. அப்போ கார் எடுன்னு சொன்னாங்க. பாபானுடைய டைரக்ஷன் படி தாதியும் கார் ஸ்டார்ட் பண்ணாங்களா. பாபாவும் வந்து கார்ல உட்கார்ந்தாங்களா. பாபா வந்து எங்க கூட்டிட்டு போக சொன்னாங்க அங்க கூட்டிட்டு டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. போற வழியில தாதி வந்து ஃபீலிங்கா பிரம்மா பாபாட்ட சொன்னாங்களா, பாபா அடுத்த கல்பம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா நான் சிவபாபா கிட்ட ஒரு வரம் கேக்குறேன், உங்களுக்கு மட்டும் நான் பொண்ணாவே பிறக்க கூடாதுமா சொல்லிட்டு. நாம நினைச்சு பார்க்கணும், ஐயோ அப்படியெல்லாம் ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே, நாம ஏங்கிட்டு இருப்போம், நாம நினைச்சிட்டு இருப்போம்ல, ச்சே தாதி எல்லாம் எவ்வளவு லக்கியஸ்ட் பானா. தாதியினுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல அவங்க எதிர்கொண்ட விஷயங்கள் டெஸ்ட் பேப்பர்ஸ் ஒன்றும் கம்மி கிடையாது. பாபா வந்து ஆல்மைட்டி பாபா ஆகட்டும், பிரம்மா பாபா ஆகட்டும், தன்னுடைய குழந்தைன்ற போது இன்னும் எக்ஸ்ட்ராடினரி ஸ்டிக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அப்போ பிரம்மா பாபா சிரிச்சுட்டே சொன்னாரா, ஓ அப்படியா குழந்தை, நீ கால சக்கரத்தையே மாத்தி எழுதுற அளவுக்கு நீ ரெடி ஆயிட்டனா ஓகே, நீ முடிஞ்சா நீ வந்து டிராமாவே மாத்தி காமி அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறமா பாபாக்கு புரிஞ்சதா, ஓ நாம இப்படி பண்ணனால்தான் குழந்தை ஃபீல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பாபா சொன்னாங்களா, பாரு குழந்தை, வீட்ல யாரு தவறு பண்ணாலும் மருமகளுக்கு இப்போ வந்து புத்திமதி சொல்லணும்னா நேரா மருமகளுக்கு புத்திமதி சொல்ல முடியாது. மகளுக்கு புத்திமதி சொன்னா
அது என்ன ஆகும்? நேரா மருமகளுக்கு தானா புரிஞ்சிரும். ஐயோ பொண்ணுக்கே இப்படி சொல்றாங்கன்னா அப்ப நம்ம நிலைமை என்ன அப்படின்றது இஷாராஸே புரிஞ்சுக்குவாங்க. மீன்ஸ் ஜாடையில அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. அப்ப பாரு, இன்னொரு குழந்தை தப்பு பண்ணுச்சு, அத நான் நேரா எதனா சொன்னேன் அப்படின்னா அது ஹர்ட் ஆயிடும். மீன்ஸ் அது மனசு கஷ்டப்படும். அப்புறமா ஐயோ என்ன பாபா இப்படி திட்டிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கம் வந்துச்சுன்னா அதை விட்டுட்டு பாபா விட்டுட்டும் போயிடும். ஆனா உன்னை திட்டின, நீ எங்க போவ? எங்கேயும் போக மாட்டல்ல. அதனால உன்னை திட்டினா அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தனா அந்த குழந்தை தானா புரிஞ்சுக்கும். ஆனா உனக்கு திட்டினா கூட நீ எங்கேயும் போக மாட்டேன் எனக்கு தெரியும் இல்லையா, அதனாலதான் உன்னை சொன்னேன். நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு தியாகம் தபஸ்யா அப்படின்றது. பாபா மட்டும் இல்ல, பாபானுடைய பரிவாரத்தார்கள் மற்றவங்கள நம்ம ட்ரீட் பண்றது அது இன்னொரு விஷயம். ஆனா கூட இருக்கக்கூடிய பக்கா உறவுகளையும் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா வச்சு யக்னத்துக்கு முன்னாடி எக்ஸாம்பிளா நடந்து காமிக்கிறதுன்றது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா பாபா அதுல 100 விட 200% வந்து நம்ம முன்னாடி நடந்து காமிச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த தாதிகளும் சரி, அவங்களுடைய லௌகிக் பரிவாரம், அவங்களுடைய யசோதா மாதா ஆகட்டும், அவங்க வீட்டுல எல்லாமே அவங்க கையில பவர் இருந்து எல்லாரையும் நடத்திருக்காங்க. ஆனா யக்னத்துல வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன தெரியுமா கிடைச்சிருந்திருக்கு? மீன்ஸ் என்ன அவங்களுடைய பொறுப்பு இருந்திருக்கு அப்படின்னா, அவங்க வந்து கிச்சன்ல சமைக்கிறது, பாபாக்கு போக் வைக்கிறது, 3வது ஒரு சிஸ்டர் பெருக்குவாங்களாம், யசோதா மாதா தான் துடைப்பாங்களாம். அப்ப துடைக்கக்கூடிய சேவை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதையும் அவர்கள் சகஜமா முழு அர்ப்பணத்தோட குஷியோட அதையும் செஞ்சிருக்காங்க. பாபா மேல அவ்வளோ லகன். அவங்க வந்து போக வைக்கிறது, போக் பண்றதுல அவ்வளோ லகனா யசோதா மாதா. இப்ப ஒவ்வொருத்தனுடைய பரிவர்த்தனை என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. எந்த அளவுக்கு அந்த நமரதா, அந்த பணிவினுடைய குணம் எல்லாருக்குள்ளாரையும் பாபா வர வச்சிருக்காருன்னா அப்ப பாபா அந்த அளவுக்கு பணிவாக அவர் நடந்திருக்காங்க. அதனால அவரை பார்த்த எல்லாருமே அவ்வளவு பணிவானவர்கள் ஆயிருக்காங்க. சோ நாமும் அவருடைய குழந்தைங்க எப்படி இருக்கணும்? எல்லார்கிட்ட நம்ம எவ்வளவு ஞானம் மிக்கவர்களோ அவ்வளவே நம்ம கிட்டயும் அந்த பணிவு என்கின்ற அந்த குணத்தை, அந்த ஆபரணத்தை அணிந்தவர்களாக நம்ம சதா இருக்கணும். அதெல்லாம் சிம்பிள் சின்ன சின்ன மாற்றங்கள். பாபா எப்படி தன்னையும் மாத்தினாரு, தன்னை மாற்றுவதன் மூலமாக எல்லாருக்குள்ளாரையும் மாறணும்ன்ற அந்த இன்ஸ்பிரேஷனை பாபா கொண்டு வந்தார். சோ தட் எல்லாருடைய மாற்றமும் நிகழ்ந்தது. அப்படியே நாமளும் என்ன பண்ணணும்? நம்ம சுய மாற்றம் செய்யணும். நம்ம மூலமாக பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கணும். சோ அவர்களுடைய மாற்றத்திற்கும் நாம வந்து நிமித்தமாகணும். சோ அந்த அளவுக்கு அவங்க மாறுற வரைக்கும் கூட நாம அவர்கள் மீது அன்போடு மரியாதை கொடுத்து அவர்களை நாம பாராட்டி அவர்களுக்கும் அந்த ஸ்வமானத்தோடு அவர்களையும் நாம நடத்தணும். சோ கூடவே நாம எவ்வளவு நாளுக்கு நாள் ஞான பாதையில வளர்ந்து கொண்டே சென்றாலும் எவ்வளவு வளர்ச்சியோ அவ்வளவே நம்ம எல்லார்கிட்டையும் பணிவானவர்களாகவும் நம்ம இருக்கணும். சோ இந்த மாதிரி பிரம்மா பாபானுடைய ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய குணங்கள் பார்த்தோம்னா எக்கச்சக்கமான குணங்கள், எக்கச்சக்கமான அனுபவங்கள். ஒவ்வொரு தாதி, ஒவ்வொரு சீனியர் சகோதரிகள் கிட்ட இன்னும் நிறைய போய்கிட்டே இருக்கு. ஆனா நம்முடைய நேரத்தை கருதி இதோட நாம வந்து பெரிய ஒரு பிலிமே பார்த்துட்டோம் இல்லையா? எல்லாருக்கும் இப்போ பிரம்மா பாபாவை அப்படியே கொஞ்ச நேரமா அப்படியே அவருடைய விஷயங்கள், அவருடைய பரிவார், அவருடைய லௌகிக் பரிவார், அலௌகிக் பரிவார், யக்னத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் ஒரு பெரிய பிலிம் பார்த்த மாதிரியே இருந்திருப்போம் இல்லையா? சோ இன்னும் பெரிய பிலிம் இருக்கு. அதனுடைய ஒரு சின்ன பார்ட் தான் இன்னைக்கு நாம பாக்குறோம். சோ டெய்லி நாம வந்து அவ்யக்த மாசத்துல பிரம்மா பாபானுடனான அந்த அனுபவங்கள், அந்த புக்ஸ், ஆதிதேவ் இதெல்லாம் ஒவ்வொரு நாள் நம்ம வந்து படிச்சு கேட்டோம்னாலே அந்த ஸ்நேகத்திலேயே என்ன இடம். 1 மணி நேரம் நீங்க நினைச்சு பாருங்க, வேற எங்கேயாவது புத்தி போச்சா? கண்டிப்பா யாருக்கும் போயிருக்காது இல்லையா? உட்கார்ந்த இடத்துல எங்க உட்கார்ந்துருக்கோம்னு கூட ஞாபகம் இல்லை. பின்னாடி ஒரு சவுண்ட் கேட்டுட்டு இருப்பீங்க, அதனால டைம்னுடைய கான்சியஸ் வந்துருச்சு, ஓ டைம் ஆயிடுச்சுன்னு. இல்லைன்னா அந்த பிரம்மா பாபனுடைய விஷயங்கள் கேட்க ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்புல நம்ம என்ன பண்றோம்? ஈர்க்கப்படுறோம்.
சோ அதுதானே ஜுவாலாமுகினா என்ன? அந்த அன்பினுடைய நினைவுல அப்படியே மூழ்கி போய் உடல் உலகம் எல்லாத்தையும் மறக்கிறது. அதுதானே யோகானுடைய பவர்ஃபுல் ஸ்டேஜ்ன்றார் பாபா. So, அந்த பவர்ஃபுல் ஸ்டேஜ் கூட எப்படி ஈஸியா நம்ம கொண்டு வர முடியும்னா அப்படியே பாபானுடைய விஷயங்கள் கேட்க கேட்க அப்படியே அன்பு கடல்ல நம்ம மூழ்கி போயிடுவோம். ஸோ இப்படி டெய்லி நாம வந்து அவ்யக்த மாசத்துல அனுபவம் பண்ணலாம். பாபாவும் நம்மள தன்னுடைய அன்பினுடைய மடியில சதா நிறுத்தி நம்மள என்ன பண்ணுவாரு, அந்த சம்பூர்ண நிலை வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திடுவார். ஸோ இப்போ நாம 2 நிமிடங்கள் பாபானுடைய அன்புல நாம எல்லாருமே மூழ்கி இருக்கலாம். நான் அன்பான ஆத்மா, பாபாவினுடைய அன்பான நினைவில் லவ்லின் ஸ்திதியில் அமர்ந்திருக்கின்றேன். பாபாவினுடைய அன்பான வாழ்க்கை சரித்திரம் எனக்குள் அன்பு மழையை பொழிந்து கொண்டே இருக்கின்றது. பாபாவினுடைய ஒவ்வொரு குணத்தை கேட்க கேட்க, ஒவ்வொரு குணத்தின் அனுபவம் செய்ய நான் பாபாவின் சொந்த மடியில் அவருடைய அன்பின் மழையில் முழுமையாக மூழ்கி இருப்பதை உணர்கின்றேன். அன்பான பாபா, ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் எவ்வளவு அன்பை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையையும் என்னுடைய குழந்தை என்று சொல்லி அரவணைத்துக் கொள்கின்றார். என்னிடம் பாபா அன்பாக ஞானத்தை வழங்குகின்றார். ஒவ்வொரு குணங்களினால் என்னை தினந்தோறும் அலங்கரித்துக் கொண்டே இருக்கின்றார். யோக அக்னியில் என்னுடைய அனைத்து பாவங்களையும் பஸ்மமாக்குகின்றார். நான் ஆத்மா சூரியகாந்தி மலரை போல ஞான சூரியன் பாபாவின் பக்கம் சதா பார்த்து கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய மனமும் புத்தியும் சதா ஞான சூரியன் பாபாவை நோக்கியே இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் அவருடைய இனிமையான முரளியை கேட்க நான் வெகு ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன். அவருடைய அன்பு மழையில் நனைவதற்கு ஒவ்வொரு நிமிடமும் நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். பாபாவினுடைய அந்த சுயநலமற்ற அன்பு ஜன்ம ஜன்மமாக துடித்துக் கொண்டிருந்த
அந்த அன்பின் தாகத்தை தணித்து விட்டது. நான் பாபாவின் அன்பில் மூழ்கி விடுகின்றேன். எனக்காக ஒரு பாபா, அவருடைய அன்பு, அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு பாபாவின் அன்பே என்னுடைய முழு உலகமாக இருக்கின்றது. அந்த அன்பு கடலில் நான் சதா மூழ்கி இருக்கின்றேன். ஓம் சாந்தி.